இன்னைக்கு தம்பி சொன்னார், நிறைய பேர் குரு குருன்னு சொல்றாங்க இல்லையா, குருக்கு ஏதாவது விளக்கம் சொன்னார். ஆனா ஒரு பெரிய வார்த்தை சிவகோசாமியில், அது என்னன்னா, ஒரு 4 பேர் வேஸ்ட்டுங்க. என்ன அதுல ஒண்ணு இதுல வர்ற குரு, இதுல வர்ற குரு. நீதி இல்லா மன்னர் ஆட்சியும், ஒரு நீதி இல்லாத அரசனாக ஆட்சி வேஸ்ட். நெற்றியிலே பூதியிலார் செய்தவும் சுத்தமிழர். திணீர் அழியாமல் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் இந்த உடல் 100% ஒத்துழைக்காது. யோக மார்க்கமாக இருந்தாலும் சரி, எந்த பக்தி மார்க்கமாக இருந்தாலும். அதுக்காக உலகாரம் பண்ணி செய்யறப்ப திருநீர் வச்சுட்டு இப்படின்னா உலகாரம் செய்ய முடியாது. ஆக இந்த நெற்றியில் திருநீர் அணியாமல் நாம் எந்த வழிபாடு, எந்த போற்றி எது பண்ணாலும் வரும் இல்லையா, கங்காளன் பூசும் கவசத்தை மங்காமல் பூசி மகிழ்ந்தே தங்காவினை. அதாவது விபூதி பேசி எடுத்து அப்பப்ப பூசிக்கிறது, மங்காமல் பூசி. அப்ப அந்த விபூதியில, நெற்றியில் பூதியில செய்தவும் சுத்தமிழல் பூரணமாக சோதி கடல் அறியாத ஆசாமின் சுத்தமிழல். இங்கதான் குருன்னு சொல்றவங்க யோகிய இடம் போடுறாரு. பெருமான் பூரணமான சோதி கடல் சிவம் உள்ளத்து ஓங்காரம் உள்ளம் பெருங்கோயில் சீவன் சிவலிங்கம். அப்ப மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடர் இல்ல, எப்படி ஒளிவட விளக்கு. அப்ப என்னைக்காவது ஒரு பெரும் தீ சிறு தீ ஆகுமா, அதாவது பிரிஞ்சு வந்துருக்கலாம். இந்த சிறிய தீ அந்த பெரிய தீ ஆகுமா? ஆகாது. ஆகாதானே? அப்ப நான் தான் பெரிய தீ அப்படின்னு இந்த விளக்க சொல்லிச்சுன்னா அது குருவா? அப்ப குருவே சிவம் இல்லையா? சரி, சிவமே குரு. ஓகே, ஏற்றுக்கலாம். சிவமான் தன்மை அந்த ஆசான் கிட்ட இருக்கா? கோயில வச்சுட்டு அனுப்புறமா வச்சுருக்காங்க. பாவம் சாமி இந்த ஒரு வாரமா பூஜை வாங்க இருந்தாருன்னா தெரியல, ரொம்ப பசியில் 2 பழத்தை எடுத்துட்டு தானே தூக்கிட்டாரன்னு ஏற்று இல்லையா? சிவமான் தன்மை நான் வந்துட்டேன், எல்லாரும் சாப்பிடலாம். சரி, பொய்மையும் வாய்மையிலிருந்து குறைந்த நன்மை பயக்குமே. நான் சாப்பிட்ற நேரம் இங்கே உட்கார்ந்தாலும் தாழ்வு தன்னாச்சுக்கிட்டையும் வையாபுரியாட்டையும் சில வார்த்தை பேச முடியும். நான் பொய் சொன்னேன், இன்னைக்கு ஆடிக்கிட்டையும் நான் சாப்பிட மாட்டேன். ஏற்றுட்டாங்களா? வாய்மை தானே. அப்ப எந்த நோக்கத்திற்கு வந்திருந்தோமோ அந்த நோக்கத்திற்காக நம்ம செயல்படுறோம். நம்ம செய்ய பொய்யை பயங்கரமா ஒத்துக்கிறோம். ஏன்னா வையாபுரியாகிட்டையும் காலிம் சரணாகிட்டையும் நான் காரியம் பண்ணாங்கிட்டையும் நான் பேச டைமை எனக்கு விரும்பல. புரியுதா? அப்ப இந்த பூரணமான சுபதி கடல் அறியாத நான் சிவம் என்று சொல்லி என் போட்டோவை கொடுத்து அவனாவது நான் அனுபவம்னு சொன்னா அவனை விட கோடி குறி யாரும் கிடையாது. ஏன்னா சோதிக்கடல் வேறேன்னு அறியாத தன்னை ஜோதிக்கடலாக இருக்கிற ஆசன் எவனா இருந்தான். அவன் ஞானாசிரியர், ஊனாசிரியர், அருள்குருநாதர், பெருங்குருநாதர், பெரிய பெருவான பேரொழி, சித்தாந்த செம்மல், சித்தாந்த சைவம் வேஸ்ட். ஏன்னா பூரணமாய் சோதிக்கிறது. இது தன்னை சிவமா கூடாது, அடியாள் ஆண்டாள் இல்லையா? அப்ப இப்ப என் கம்பெனி இருக்குமா, நான் ஒரு கம்பெனி போனேன். என்கிட்ட 15 பேர் வேலை செய்வாங்க. வெளியே போறவங்கன்னா நான் தான் ஓனர், விண்டர் இன்ஜினியர்ஸ் நான் தான் ஓனர். நான் என்ன பண்ணுவேன், பைத்தியாரம் சொல்லிட்டு போறான்னு விட்டு நான் போய் கண்டிக்க மாட்டேன். அதான் அவனுக்கு ஒரு ஆசை. அவன் கூலி தானே விட்டு வந்தார். அப்ப பல நாள் வந்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஆனா ஓனர் யாரு? பூர்ணமாய் ஜோதி வடிவ சிவம். சிவத்தை காட்டி நான் சிவனல்ல, நீங்களும் சிவமாக ஆக முடியாது, நாம் அனைவரும் சிவத்தில் கடக்க வந்தாலும் தெளிவுபடுத்தாது. எல்லாமே சோதிக்கக்கூடிய ஆசை. அவங்ககிட்ட உபதேசம் வாங்கினாலும், பெரியபுராணம் படித்தாலும், சித்தாந்தம் படித்தாலும், இருக்கிற என்னென்ன ஞானோட அத்தனை உபதேசம் கேட்டாலும், மூக்க பிடிச்சி இப்படி உட்கார்ந்தாலும். தம்பி கேட்டார் எங்கள் ஆசான்கிட்ட, மாதவ சாங்க, ஐயா யோக மார்க்கெட்டுக்கு போகலான்னு இருக்கேன். அடப்பையில் அப்படியா? மணிவாசகர் இருந்தாரு. அப்படியா? என்ன நரியை குதிரை பையா? அபான வரைக்கும் நரின்னு பிராணனுக்கு பரின்னு
பரிமையில் அழக சாமி பிராணம் மேல ஏறி பயணிக்கிறார். கீழடியில் மையங்களோடு இருந்த எண்ணெய் இந்த நரியை தன்னுடைய குதிரையாக்கி அவர் பயணித்து பார்க்கிறவங்கெல்லாம் இவர் பெரிய சிவனடியாரா, சிவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவங்க எல்லாரையும் பித்தவர் பெருந்துரை பருத்து பித்த உலகில் என்பதா என்னங்கிறாங்க. நரியை குதிரை பரியாக்கி ஞானமில்லாமல் நிகழ்வித்து பெரியதற்கும் மதையெல்லாம் மிச்சம் எல்லாரையும் பைகையாளர்களே சாமிங்களை. நான் இதுக்கு மேலே செய்யுமாறு போட்டு கடைசியா நீங்க பாருங்க நிறைய பாடியிருப்பார் முத்தி பேர் தரல. இந்த ஒரு பாடல் ஆனந்தமான 7-8 பாடல் முத்தி அடிச்சு தெரியுமா? நிறைய செய்வதொன்று அதுக்கு முன்னே கடவுளே எப்படி உன்னை அடையணும் அதற்கு யாரும் இந்த அருளாயே கெஞ்சிக்கிறதுன்னு கெஞ்சிடா இருந்தால் கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டார் போ பாடு. ஆனால் என்ன பண்ணாரு? நரி குதிரை பரியாக்கி அளமண்டாமிகள் வைத்து பெரியதன் மதையெல்லாம் பிச்சரை எடுத்து திறந்துள்ளார். திருந்துறையாய் அரிய பொருளே அவினாசி அப்பானா இந்த ஊர் இல்லை, அவினா இந்த உடல், இதை நாசம் செய்யக்கூடிய அப்பன். இந்த முட்டா பசங்க இந்த அவினாசி அப்புறப்பான கதை அடிச்சுட்டு கல்வெட்டு வச்சுட்டு இருக்காங்க. அவினாசி அப்புறம் எத்தனை பிறவி நாசம் பண்ணாங்க, எத்தனை பேர் பக்குவப்படுறாங்க. அவினாசி அப்பானா அவினா உடல், உடல் வெந்தா அதுக்கு இல்லையா? அப்பா அவினாசி அப்பா எனக்குள் இருக்கும் விரைவா பாண்டி வில்லமே செய்வதொன்றும் கதறாரு. அடுத்த முத்தி நெறி அதிகாரம் இருக்கும். அப்ப தன்னைத்தான் அதுதான் யோகமாக்கும். உனக்குள் இறைவன் இருக்கிறான் மேற்பொழுது மண்ணெஞ்சல் நீங்காதான் வாழ்வார்கள் விய என்னுள்ளத்துள் ஓங்காரமானி இந்த மெய்யன் விமலம் எனக்குள் இருந்து ஒவ்வொரு செய்தியும் பார்த்து பிளஸ் மைனஸ் போட்டு எழுதும் கீழ்கணக்கு இன்னும் ரீசன் இவன் இன்னைக்கு இங்கே போனா இந்த அயோக்கியத்தனம் பண்ணான், இந்த நல்லது பண்ணா எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காரு. எங்க இன்னம்பர் இல்லை, இன்னம்பர் இனிமே மிகுந்த மனதுக்கு இன்னம்பர் இருக்குது. அப்ப பூரணமாய் சுகதிகள் அறியாத ஆசான் தான் சிவம் என்று நினைத்துக் கொண்டு சுருக்கமானது தன்னை சிவமாக கற்பித்து தன் புகைப்படத்தை கொடுத்து டெய்லி என்ன கும்பிடுறா குருவே சிவம் என்ன கும்பிட்டா முத்தியல் சுகம் பூரா சோதிகடல் அறியாத ஆசான்கள். அங்க கூட குருங்கிற வார்த்தை வரல. குரு வர ஞானசம்பந்தத்துக்கு சமய ஆச்சாரியா தான் ஆளுங்க இருக்காரு. சமய குருனா பேரு அவங்களே குருன்னு போட்டுக்கல. நான் போய் குருன்னா வைக்கிற இருக்கணும் இல்லை. சித்தாந்த ஆசிரியர் அதாவது சித்தாந்த குருன்னு இருக்கா. அப்ப என்கிட்ட கைலாஸ் நான் குரு அப்படி சொன்னேன். இவனை விட ஏமாத்திரம் யாராவது இருக்கானா? இல்ல நான் இவன்கிட்ட நான் குரு அப்படின்னா என்னை விட ஏமாத்திரம் யாராவது இருக்கானா? ஏன்னா அருவிய 5 முறை வெந்த விஷம் அவ்வளோ கொடுமை இல்லை. சைவத்தை காப்பாற்ற ஞானசம்பந்த பிள்ளை சின்ன பிள்ளை பாவம். இந்த ஆள் ஏழை கரையேந்தால இருந்து முட்டாள்தனமா இந்த ஆள் அசால்ட்டா வழக்கம் போல கொஞ்சம் ஜாலியாக வெளியே பார்க்கலான்னு பார்த்துருந்தாரா. ஞானசம்பந்தர் கழுவேற்றிருப்பாங்க தெரியுமா? அவரு வரலாறு பேச துட்டு வாங்குறான்னா அவனை விட சைவ துரோகி ஆறு. அதுக்கு அவனுக்கு காசு கொடுக்குறது நம்மளை விட கேவலமான சைவனாரு. உணர்வினால் போய் வருதில்ல உணர்வு 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 உள்ள உணர்ந்து என்ன அப்ப இது என்ன குருன்னா எப்படி இருக்கணும்? தன்னை சிவமாக காட்டிக் கொள்ளாமல் சிவத்தை காட்டி இவர்தான் குரு. சரி, இந்த படம் எப்படி இருக்கணும்? கேள்வி இருக்கிற இந்த படம் குருவார் படம் சிவமா? நான் கேட்டது செய்யுமா? செய்யுமா? செய்யதில்லை. செய்யும். எப்ப செய்யும்? மதுரை ஆளுனா என்னை சீரகத்துக்கு கூட்டிட்டு இருந்தார். எனக்கு ஒரு ரங்கநாதர் படம் வாங்கி கொடுத்தார். என்ன சாமி நான் சைவன் ரங்கநாதர் படத்தை வாங்கி கொடுக்கிறேன். முட்டாப்பையில கண்ணை இழந்து போட்டு வழிபாடு செய்த சிறந்த சிவபக்தன் அவன். நீயும் உடலியல் தேவை வாழ்வியல் தேவைக்கு தான் சிவ பூஜை பண்ற. அவனும் தனக்கு பவர் கிடைக்குன்னா சிவ பூஜை பண்ணான். கணக்கில் பார்த்தா அவன் சீனியர் கிடையாது, வாங்கிட்டு போ அப்படின்னா. அந்த ரங்கனம் பண்ணாந்து வீட்டில் வச்ச பிறகு என்ன ஆச்சுன்னா மாசம் அந்த நாளான சீரகம் பண்ண ஆசை வந்துச்சு. சரி, கார்தாரிக்க பெட்டு அடிச்சுட்டு கூட போ. 3 வாரம் போயிட்டேன். 3 மாசம் போயிட்டேன். 4வது மாசம் போக முடியல. 7வது வம்பா இருக்குன்ட்டு சன்னிதானத்துக்கு ஃபோன் பண்ணி, சன்னிதானம் இது மாதிரி இந்த வாரம் ரங்க என்கிட்ட போச்சு, என்ன கார் அடிக்க விட மாட்டேங்கிறாருன்னு சன்னிதானம் சொல்லிச்சு. அப்படியா? ஆமா, அன்னைக்கு நீ சீரனை கூட வந்தப்ப நான் உனக்கு ஏதோ கொடுத்தனே, அது என்ன சொன்ன? ரங்கநாதர் படம்
ரங்கநாதரா படமான சரிதான? ரங்கநாதர் படம் அதே தான் நாளைக்கு கேட்கிறேன். ரங்கநாதரா படமா சன்னிதானம் படம் தான் தூக்கி ஆதரவு போட்டுருவோம். அவன் அப்படியே காவிரி அடிச்சு வெளி மேட்ட வந்து ஸ்ரீரங்கத்தில் சேர்த்துறோம். ரங்கன்னா அவ்வளோ பெரிய ரங்கன் வந்து உங்கள் வீட்டில் வந்து உள்ள படுக்கிறத உங்கள் வீட்டில் பூஜை ரூம் கிடையாது. அதனால ஒரு சின்ன பேக்கெட் சைஸ்ல வந்து அங்கே இருக்காரு. வீட்டில் இருக்கிற ரங்கனை அங்கே போய் எங்கடா பார்க்க போறேன்னா தெளிவான குரு பேசுகிறேன். தெளிவு குருவின் திருவார்த்தையை கேட்டேன். அப்ப இது சிவபெருமான் படம்னு நினைச்சா கண்டிப்பா கொடுக்காது. இது சிவலிங்க திருமேனி நினைச்சா கொடுக்காது. இது சிவம் அப்படி நம்பணும். ஆக இப்படி இது எப்படி இந்த சிவம் இது எப்படி அப்படின்ற நாவுக்கரசரி கிட்ட நம்ம பெரிய நிறைய சண்டை போடுறேன். குருமார்கள் போய் நாவுக்கரசர் நீ பட்டது அப்படி அம்மை நீ நான் பாடிட்ட இறைவனி ஏறுந்த செல்வனி ஏனும் வந்துருக்கு. அப்ப இதெல்லாம் கடந்து இறைவன் உங்கள்கிட்ட சாப்பிட்டு நாம சொல்றாங்க சிவனை கும்பிட்டா போதும், அப்பா அம்மாவை பார்க்க தேவையில்லை, ஒருத்தரை பார்க்க தேவையில்லை, நம்ம சிவருமானை சரணடைஞ்சா முத்தி கிடைச்சிடும். ஆனா இதை படிச்சுட்டுக்குள்ள நான் முருகவேணும் ஐயா திருவாரூர் தமிழ் கொண்டது. அவர்கிட்ட போய் ஐயா இந்த பாடலை நான் குழப்பீங்கயா, சும்மா அக்கனி அம்மனி ஐயனி அப்ப அப்பா சிவம், அம்மா சிவம், மாமா சிவம், அத்தை சிவம், தலைவர் சிவம், குழந்தை எல்லாம் சிவம்னா இந்த சிவ எதுக்கு அப்பா அம்மா சாமி படைச்சாரு? தேவையில்லை என்ன படைக்க. அப்போ முருகன் சொன்னாரு, முருகனையா கண்ணு அந்த இறைவன் இறைவன் பெரியவனா ஏறுங்க செல்வன் பெரியவனான்னு கேட்டார். இறைவன் பெரியவனா ஏறுங்க செல்வன்? இறைவன் தானே ஃபைனல் இல்லைங்களா? ஈசன் சிவம் முதல்ல மகேஸ்வரன் சித்தாந்தத்தில் வரும், மிக மேலே பரமசிவன் வரும். அப்ப இறைவன் தான் பெரியவன், உருவமற்ற இறைவன், ஜோதியை சொல்லி படிச்சோம். ஏறுங்க செல்வன் அதை கடைசியில் ஒன்றா தமிழ் ஈட்டெழி வைத்து பொருளாகவும் அது இலக்கணம் இருக்குதுன்னு அதில் அதாவது நான் உடலுக்குள் வராமல் ஆன்மா தண்ணீரில் இருந்த பொழுது ஜோதி பெரியவன் இறைவனை பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த உடலுக்குள் வந்தால் இந்த ஊனக்கண்ணால் இறைவனை நான் பார்க்க முடியாது. அதற்காக இறைவன் வெளியேறிய பெருமானாக எனக்கு காட்சி தருகிறார். ஆக இறைவன் நீ இதை அப்படியே தூக்கி அப்பா முன்னாடி போடுது. இறைவன் நீ அப்ப, இறைவன் நீ அம்மா போட்டுட்ட சாமி, இறைவன் தான் அப்பா அம்மா. அதான் சாமி நானும் சொன்னேன், இறைவன் தான் அப்பா அம்மா, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு. ஒரு ஆன்மா பக்குவப்பட பூமிக்கு பிறக்கும். பிறக்கிறதுக்கு ஆன்மாவை தந்த ஒரு ஜீவன் வேணும். அப்பாவா இறைவன் வர அந்த அணுவை உருவாக்க ஒரு உருவம் வேணும். அம்மாவா இறைவன் வர இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா குடும்பம் தலைவனாக இது 3-4 பேர் படம் இருந்த போதுமா பக்கம் வராதில்லை. கல்யாணம் இல்லைன்னா பக்கம் விட மாட்டோம் தெரியுங்களா? கல்யாணம் நான் நல்ல எங்கள் அம்மா அப்பா சாகத்துல கடவுளே அடுத்த பிறவி இது மாதிரி நல்ல மனைவி நல்ல கணவன் எனக்கு கிடைக்காது, நல்ல பிள்ளைங்க எனக்கு பிறவி போதுன்னு எங்கள் அப்பா அம்மா எடுத்தாங்க. அதே எங்கள் பக்கத்து வீட்டில் கடவுளே இந்த பசங்களுக்கு தனியாக பிறவியே வேண்டாம்னால தாங்க 2 பேரும் பிறவி வேண்டாம்னு கிடைக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுனால கிடையாது. அப்போ கல்யாணம் அதுக்கு மாமாத்த வேணும் இல்லையா? அன்புக்கு விளக்க சொன்னேன், தம்பி அன்புன்னா எனக்கு தெரிஞ்சுக்க, அன்பே சிவம் இல்லை, அதுக்கு அன்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. இந்த அப்பா அம்மா அறுவடிமானவர்கள் நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த மாமனார் மாமியா இருக்காங்களே இப்போ கொஞ்சம் வித்தியாசம். பிள்ளைய பையன் நல்லா வச்சுன்னு மாப்பிள்ளையை தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்க. பொண்ணு பையன் நல்லா சோறாய் பொண்ணு பிள்ளையை தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்க. அப்ப அதுக்கு அந்த பிரதிபலன் எதிர்பார்த்து நீங்கள் காட்டக்கூடிய ஒரு செயலுக்கு அன்பு புரியுதா? அன்பே சாமி என்ன பிரதிபலன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்கன்னா அவரை போன்ற தன்மையை நாம் அடையணும். அதனால அன்பே அன்பு பேர் சிவம். அப்ப இங்க என்னன்னா அன்புடைய மாமன் மாமி, எனக்கு பொண்ணு தரவோ பையன் தரவோ மாமாவா அத்தையா சாமி வர நான் சொல்ல நாவுக்கரசர் சொல்றேன். ஒப்புடைய மாதன் ஒப்பு நோக்கி தானே திருமணம் பண்ணாங்க. ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்து
ஒப்பு நோக்கி நாம் திருமணம் செய்கிற கணவனோ அல்லது மனைவி சிவம் தான். ஏன்னா சிவம் தானே பக்குவப்படுத்துவார். கணவன் மனைவி வாழ்ந்தால் தானே பக்குவம் அடைகிற ஆன்மா. அப்போ ஒப்புடைய மாதம் ஒன் பொருளும் சிறந்த செல்வம் எது? மக்கள் செல்வம். அந்த குழந்தையார் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே எத்தனை நாளைக்கு போர் அடிச்சு கொடுக்குறீங்களா? கல்யாணம் கொஞ்ச நாளாக போர் அடிச்சு என்ன வாழ்க்காது ஊரில் இருக்கிற என்னையாவது குழந்தை இல்லையா? அப்போ அந்த பொன்பொருள் எது? என்னையாவில் செல்வது என்னையா பிரயோஜனம்? வீட்டில் குழந்தை இல்லை. அப்போ அந்த குழந்தைய சிவமர ஒப்புடைய மாதம் பொன் பொருளும் ஒரு குணமும். நாங்கள் 10 பேர் வாழ்ந்தா போதுமா? ஒரு நல்லது கட்டுனா கூட்ட போதும். நம்ம ஜாதி சனப்போம் சாமி தான் ஒரு குணமும் சுற்றம். ஜாதி சனம் எப்போ ஒரு நல்லது கட்டுறானா ஒரு மற்ற நாள் வராது. நம்ம சுற்றி நிறைய பேர் படைச்சிருப்பாங்க நமக்கு ஏற்ற மாதிரி. செல்வந்தர்கள்லாம் ஒரு ஏரியாவில் அப்படி இருப்பாங்க, நல்ல மனிதர்கள்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க, ஏழ்மையில இருக்கிறவங்களாம் ஒரு இடத்துல இருப்பான். நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேர்ல்டு இந்த நம்ம ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டீம் ஆஃப் கேரக்டர் இருப்பாங்க. நம்ம குணாதிசயங்களாம் ஒரு டீமாக இருப்பாங்க. கவனிச்சுட்டீங்களா? ஒரு ஏரியாப்புக்குள்ள வெறும் செல்வம், ஒரு ஏரியாவுக்கு நம்ம சிறுமணி யாரா பக்தனா இருப்பான், ஒரு ஏரியாவுக்கு திக்கனா இருப்பான். இந்த சாமி அவ்வளோ ஐட்டம் பண்றாரு. ஒரு குலமும் சுற்றும் என்னுடைய கேரக்டர் தகுந்த மாதிரி அந்த சுற்றி ஆட்டு சுற்றம். ஓருருவாகிய நீ எனக்காக அப்பாவா அம்மாவா தலைவனா மாமனா மாமியா என்னுடைய மனைவியா என் குழந்தையா யாருவா? ஓருருவாகிய நீ வந்தா போதுமா? வாழவும் இல்லை. ஒரு நீ உயிர்ப்படவும் பிடிப்படவும் தோற்றுவாய். உயிர்ப்படம் என்ன? அந்த விதியை நான் அனுபவிக்கிறேன். கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டோம் வாழும். அப்படி துய்ப்பட 2 பேரும் மனமகிழ்ந்து ஒத்த கருத்து ஒத்து செயல்பாடோடு குடும்பமே வாழும். அப்போ ஒப்புடைய மாதம் உயிர்ப்படமும் உயிர்ப்படமும் தோற்றுவாய். நீ தோற்றுவிச்சா மட்டும் போதாது, நான் வாழணும். அதற்கு எனக்கு மனப்பக்குவம் வேணும். துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய். நீ எனக்குள் இருந்து இத்தனை பேரையும் பேலன்ஸ் பண்ணி நீ வாழணும். எனக்கு வழிகாட்டும். என்ன பொன்னி மணி முத்து நீ இறைவன் நீங்க அது எல்லாம் சிவம். எல்லாரும் சிவன் என்ன நின்றாய் போச்சு. எல்லாம் சிவம். எல்லாரும் ஒருத்தர் சிவமா பார்த்தா எப்படிப்பட்ட அற்புத சமுதாயம் வாழ்ந்திருக்கும் நம்ம தெரியுங்க காலத்துல. சைவம் மட்டுமே உலகம் முழுக்க வியாபித்து இருந்தது. எல்லாரும் இப்படி வாழ்ந்தார். இந்த ஒரு பாடல் இதுக்கு இந்த படிக்கிற முட்டா பசங்க தப்பு தப்பா விளக்கம் சொல்லி இது மாதிரி பசங்களாம் எங்கேயோ எதையோ தேடி எவனோ ஒருத்தங்கிட்ட சொத்தையெல்லாம் எழுதி வச்சுட்டு அப்பா அம்மாவை பார்க்காத குடும்பத்தை பார்க்காத பாவம். அங்கே ஒரு வேடிக்கை ஒரு பாடம் சொல்லிடணும். இந்த அடியாருக்கு 2 அடியார் இருக்காங்க, மெய்யடியார் பொய்யடியார். ஏன்னா விண்டு மனத்தவர் கோவில்கள் மெய்யடியார்கள் விரைந்து பொம்மை வருதா? அப்போ மெய்யடியார்னு ஒரு வார்த்தை வரலாம், பொய்யடியார்னு ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? திருவாசல் இன்னொரு பேர் இருக்கும், பொய்யரும் பொய்யரை மெய்யர் மெய்யை பாடி பொச்சுணும் இடித்தோம்னா. அது என்ன? பொய்யதும் பொய்யலை மெய்யதும் மெய்யலை இல்லையா? ஒரு அன்பர் கேட்டார், ஐயா நான் 10 வருஷமா சிவனை கும்பிட்றேன் ஐயா, இன்னார் திருவாசத்தை வித்து உலகமெல்லாம் போய் சிவன் கோயில் கட்டினா அது கட்டுறது எல்லாரும் ஏமாற்றி கோடிகள் சிங்கப்பூரில் மட்டும் 5.25 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வருதுங்கய்யா. இவர் 16,000 டென்ட் கொட்டாய் போட்டு மீதெல்லாம் அல்வா கொடுத்துட்டாருங்கய்யா. நான் நேர்மையாக சிவனை கும்பிட்டு இருக்கேன், எனக்கு தர்க்கனம் தீர மாட்டேங்குது அப்படின்னா. அப்படியா? ஆமாம், நானும் தான் கடலுக்கு வட்டி கட்டிக்கிட்டே 98லேருந்து வட்டியை தீர மாட்டேங்குது, கடலில் கொஞ்சம் கொஞ்சம் வர கரையுது. ஏன் இது? சரி, யார் கேட்கறது? நான் ஒரே ஒரு ஆள் தான் கேட்கிறேன். எங்கள் சொக்கடாத கோயில் போனேன். யோ சொக்கு கேள்வி கேட்டான். அவன் என்னால பெரிய புத்திசாலியாட்ட நான் கேள்வி கேட்டான். ஏன் அடியார்கள் நல்ல ஒழுக்கமாக வாழ்றதா கஷ்டப்படுத்தலாம், டுபா போடலாம், வசதியாக இருக்கான், ஏன் அப்படின்னு கேட்டவனும் சாமி பதில் சொல்லுவார். சொல்ல மாட்டாங்கல்ல, நட்டகல்லும் பேசுவோம் ஆதரவுள்ள இருக்கையில் உனக்குள் இருக்கும் இறைவனை உணர்ந்தால் அந்த கல்லில் இருக்கிற சிவம் உனக்குள் இருந்து பேசும். அதுதான் நட்டகல்லும் பேசுவோம் ஆதரவு உள்ளே. நீ அங்கே கேட்டால் இங்கே ரிப்ளை கிடைக்கும். இங்கே அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே போயிட்டுருக்கேன். போனால் கோயிலில் பிரசாதம் தராங்க. பிரசாதத்துக்கு ஏதோ ஒரு நம்மளால என்ன பண்ணுவாங்க, கோயிலில் கிடைக்கிற புத்தகத்தை கிழிச்சுதான் பிரசாதம் தருவான். எனக்கு வந்த பேப்பரில் இறைவனார் அருளிய பழம்பாடல்னு தலைப்பு.
ஏன்னா இறைவனாக யாரு பானப்பத்தில் கருதி விட்டாராச்சு அதே கடை இங்கே வந்துட்டு இப்படி எடுத்து பார்த்தா என் கேள்விக்கு விடை இருக்கு. என்ன விடை இருக்குன்னா, ஏண்டா இவங்க எல்லாம் குரு குருன்னு சாமி பேர கொடுத்து இவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. விளக்கம்ல இருந்து என்ன, தனக்கு உண்மை இல்லாத தனி பெரும் தெரியும். அவருக்கு உண்மை அதை கிடையாது. பொய்யடியா இருக்கும் தண்ணி, பொய்யடியா இருக்கும் புகழ் தருவார். பொய்யடியாக கடைசிடுவார். பொய்யடியா இருக்கும் புகழ் தருவார், பொன் தருவார், போதம் தருவார், மீண்டும் பிறவி வர குரு என்னும் பெயர். புரியுதா? ஏன்டா பொய்யடியாருக்கு எதிரா குருங்கிற பேர் தராது? தன்னை அடைந்த மெய்யடியார் தன்னை தருவார், தன் நாமம் தருவார், தன் திருவடி நிழல் தருவார், சென்ற இடமெல்லாம் பேராத பேரின்பம் தருவான் நாம் பெருமான். எல்லாரும் தண்ணி கொடுக்கிறது. நான் எனக்கு ஒன்றும் தெரியல. நம்ம வெளியே சொல்றதுக்கு இந்த சரஸ்வதி ராமநாதன் நம்ம பெரிய பெரிய ஆளுங்கதான் சொக்கருடைய, அதாவது அதான் சொன்னேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா இதுக்கு என்ன விளக்கம்னு, அது வேற மட்டும் இல்லை கண்ணே, இந்த உலகத்தில் பொய்க்கிறது கண்ணுக்கு முன்னால் தெரியல. எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. பொய்யடியாக யாருன்னா உலகாயுதமான பொருட்பெற்ற பதினும் பொருள் பெற்ற பதினும் புகழ் பெறும் பதினும் படிக்கிறாங்க. இவெல்லாம் பொய்யான பொருளுக்காக பதிகப்படுகிறவங்க. அவங்களுக்கு சாமி என்ன தருவாரா, ஐயா எவ்வளவு சூப்பரா தேவாரம் வராது, எவ்வளோ பெரிய கூட ஐயா மாதிரி சித்தாந்தம் சொல்லி போயிட்டு வந்துருவாரா. அப்புறம் ஐயாவுக்கு செலவு காசு கொடுப்பாங்க. இல்லை ஐயா வராதுப்பா, அங்கேருந்து வராது, ஒரு நாள் போகிறதுக்கு வராது, ஒரு 2000 கொடுக்கணும், கொண்டு வந்தாரா 2000 நிறுத்த மாட்டார், கொடுத்துட்டே இருப்பாருந்தார். யார் என்னமாதான். அப்புறம் என்ன பண்ணுவாரு, போகம் தருவார். எப்போ நல்ல சுவர் கிடைக்கும் கேட்டாதான் கிடைக்கும். ஐயா கேட்டார். ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசான் என்ன, அவருடைய மாணாக்கர் அவர் 9 கல்லு வச்சு பாவம் ஜோதிடர் சொன்னான்ட்டு நவகிரகத்துக்கான கல்லு வச்சு ஒரு 50,000 ரூபாய்க்கு மோதிரம் பண்ணி கிடைக்கும். நானும் கூட இருக்கேன். அந்த ஆசான் வாங்கி கையில போட்டு, சொக்கரையா இது என் கைக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னா, நானே யதார்த்தமா நல்லா இருக்குன்ட்டேன். உடனே அந்த நண்பர்கிட்ட, கந்தசாமி உன் கையோட என் கைக்கு இது நல்லா இருக்குல்ல, திருவள்ளுவர் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க, இவர் அடுத்து உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு தரேன்னு சொன்னதுக்குள்ள நான் வச்சுக்கிறேன், எல்லாரும் செஞ்சுக்கேன்ட்டாங்க. வெளியே வந்து புலம்புற ஐயா தெரியும், அத்தனமா ஒரு கையில கொடுத்துட்டு போகம் தானே, அவர் செலவில்லாத ஜாலியாகவே இருக்கிறாருல்ல. போகிற இடத்துலாம் ஆடிக்கார் தான் வருது. அவர் போனால் ஆடிக்கார் அனுப்புகிறாங்க. கோயம்புத்தூர்ல இறங்கினா மெட்ராஸ்லாம் ஆடிக்கார் தான் வருது. உழைத்தா வருது, போகம் தந்துட்டாரா, மீண்டும் திரும்பி வர குரு என்னும் பெயர் எடுத்துவார். இதுக்கு குரு ரகசியமானது. திருமந்திரத்தில் வரும், குருட்டினை நீக்கும் குருடினை கொள்ள. தான் சிவமல்ல, நான் சிவமால் பூமிக்கு அனுப்பப்பட்ட சிற்றுயிர் என்று உணராத ஆசான்கள் பூரணமாய் சோதி கிடையாது. ஆசான் தான் குருட்டு குரு. தன்னை சிவமா எவனோ சொல்லிட்டா அந்த குருட்டு குரு என்ன பண்ணுவான்னா, இதையெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு மாணாக்கன் என்ன பண்ணுவான், ஐயா பிறந்த ஊரில் நம்ம பிறக்கல, பெருமாள் அந்த சிந்தனை வரலானே, நான் அடுத்த பிறவியால் ஐயா பிறக்கிற ஊரில் பிறந்து ஒரு கையை கட்டினாடா காலில் ஒரு வெயிட் இருக்குதா, ஒரு அம்மா நமக்கு இப்படி பிள்ளை இல்லை, அடுத்த பிள்ளையில தான் ஐயா என் பையனாக பிறக்கணும். 2வது பிள்ளையா சிங்கப்பூரில் கடவுளே அடுத்த பிரிவினையால் ஐயா சிங்கப்பூரில் குழந்தைகளுக்கெல்லாம் தினம் உபதேசம் பண்ணணும். பெரிய நீரம் போட்டாரா, குருடும் குருடும் குருட்டா தவாடி குடியை குருடு எடுத்துடுவாங்க. அதனால விஞ்ஞானம் படிக்கிறது என்ன படிக்கிறோம், பொருள் வேண்டிய போகணும். எங்கள் ஆடுகையா 14 சன்னிதானங்களுக்கு என்னுடைய ஆசை. திருநெல்வேலியில் மிகப்பெரும் விழா.
அங்கே போய் தான் ஐயாவுக்கு எத்தனை பெரிய பெரிய மகான்களாக ஐயாவுடைய சீடர்கள் நண்பர்கள் தெரிஞ்சது. 2000 பேர் உட்கார்ந்துருக்கான் ஆயிரங்கால் மண்டபத்தில். ஸ்டேஜில் 14 சன்னிதானங்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஐயா என்கிட்ட கண்ணை யாரோ ஒரு பெரியவர் ரொம்ப சிவஞானம் பெற்றவராம், அவருக்கு ஏதோ விருது தராமா சன்னிதானங்களா சேர்ந்து எங்க கேள்விக்கிட்ட உனக்குன்னு சொன்னால் வராது. அதனால அவங்க எல்லாம் வந்து தக்கவர்கள் மூலம் சொல்லி இந்த சோமசுந்தரம் டெக்ஸ்டைல்ஸ் ஈரோட சோம எங்கே கூப்பிட்டாலும் ஐயா கிளம்பிடுவாங்க. படனையும் படம் எடுத்து அங்கே அவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஐயா யாரோ ஒருத்தருக்கு சன்னிதானங்கள் ஏதோ ஒரு பொற்கிளியும் ஏதோ தராமா நீங்கள் கடந்துக்கணும் அப்படின்னு சொன்னார். காரணம் ஆனால் சோம காரா நீ சோமசுந்தரம், அந்த சோமசுந்தரம் விடை வச்சிருக்காரு, நீ வெள்ள கார் வச்சிருக்க. நான் ஆளுறான் சாதாரண ஒரு பிள்ளையர் படிப்பு சரி பஸ்ஸில் போய்க்கிறேன். எனக்காக வயிற்றுச்சு. ஏன்னா நான் கார் ஒரு 17 வயசுல நம்ம காரில் போனால் ஏன் கார் பண்ணலைங்களா? காரு 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 ஐயா காவல் சொற்படிப்பா வீரமன் பஸ் ஏறி திருநெல்வேலி போனோம். விழா தொடங்க கரெக்டாக எக்ஸாக்ட் டைம் காலையில் 9:30 மணிக்கு தொடங்கிட்டாங்க. நைட்டாக போய் உள்ளே போனோம். போனதும் மேடையில் தருமபுரம் பேசிகிட்டு இருக்கு. இவர் போனதும் பார்த்ததும் போட்டு கீழே விழுந்து கும்பிட்டாரு. ஏந்துச்சு இந்த பக்கம் நிறைய அவர் சீடர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பெரிய கும்பிடா போட்டார். கண்ணை அந்த துண்டை எடுக்குன்னா துண்டை போட்டு துண்டை சாய்ஞ்சிருக்காங்க. ஏந்திக்கு ரொம்ப வசதியாக இருக்காங்க. துணை பிடிச்சி ஏந்திச்சுக்கலாம். நடுவில் அந்த விழாவில் ஒரு நடுவில் ஒரு பெரிய அருமையான சேர் போட்டுருக்காங்க. ஐயா அந்த சேர் யாரும் போனதில்லை. இந்த விழா நாயகர் பண்ணையாங்க. நமக்கு என்ன கண்ணு தெரியும்? இத்தனை சன்னிதானங்கள் உடையார் நடுவில் படிச்சிருக்கையா? அடியார் நடுவில் சிவருமானுக்கு சேர் கொடுப்பாங்க. நம்ம கண்ணுக்கு சிவனம் பார்க்குற கண்ணு நமக்கு இல்லை. இது வீட்டு பேசுகிறேன் எல்லாம் பேசுகிறாங்க. மத்தியானம் 12:30 வரைக்கும் பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்க குருநாதரை பற்றி அதுங்கிறாரு. ஐயா என்னங்கிறாங்க? ஐயா வேறு எங்கள் ஆசனம் ஏதோ கொஞ்சம் தான் கற்றுக் கொடுத்தாரு. அந்த ஆசனுக்கு நிறைய சாமி சொல்லி கொடுப்பாரு. இப்படியே போயிட்டு இருக்கு. விழா முடிஞ்சதும் மதுரை அறிமுகம். அப்போதான் எனக்கு அறிமுகம் சரிதான் 292 கீழே இறங்கி வந்து ஐயா இவ்வளவு பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியா அப்படியா இருக்கா எனக்கு என்ன பேசுறாங்களா? எனக்கா கட்டுப்போது இடா இருந்தாலும் இவ்வளோ பேர் தலையில தந்துருந்தா இது என்ன மாதிரி கேட்குது. அந்த வயசுல அப்படிதானே இருக்கும். அவர் என்ன மறைக்கணும்? சன்னிதானம் நீங்கெல்லாம் சன்னிதானங்கள் இருக்கிற அமர்ந்து இவங்கெல்லாம் அடிகார். இங்கே இருக்கிற நிறைய நகரத்து பெருமக்கள்லாம் பல சிவாலயங்கள் திருப்பணி செஞ்சிருங்க. இந்த அருணரி திருக்கூட்டம் பாடுபட்ட தலங்களாம் திருப்பணி செஞ்சுட்டு இருக்கு. அடியேன்னு ஏதோ ஒரு சாமானே சேர்த்து மன்னிக்கணும். மைக்கு வாங்கிட்டு வரனார் என்கிட்ட. என்னடா இது மைக்க கேட்குதுன்னு போய் மைக்க வாங்கினேன். இந்த கேட்டு மைக்கில் கேட்காது. தாத்தா அப்படிதான் அன்பா சொல்லுவோம். மைக்கு எடுத்துட்டு சன்னிதானங்கள் மற்ற இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் சிறு விண்ணப்பம். நான் சொல்ற விண்ணப்பம் சரின்னு உங்க மனசுக்கு பட்டா நீங்க கொடுக்கறத வாங்கிக்கிறேன். இல்லை எனக்கு அது சரியில்லைன்னு பட்டா என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது சொல்லி சொன்னார். உச்சாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன் அப்படின்னு நான் என்னுடைய கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக சிவபெருமானிடத்துக்கு ஒரு பாடம் பாடிட்டு இருக்கேன். 80 ஆண்டுகள் பெருமானிடத்துக்கு பொய் சொன்ன குற்றம் அடியேனுக்கு வரணும்னா இதை வாங்கிக்கிறேன். நான் நீங்க ஒருத்தர் தேர்வானா அவனா என்ன குரு? அவனால தீட்சை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து என்ன ஞானம் வரப்போகுது? ஒன்று வர. அப்ப அந்த பூரணமாய் சோதிகள் அறிந்தவர் வாய்ந்ததான் நீங்க வந்து கதைச்சு. அப்ப இது என்ன ஆயிடுச்சு? இப்ப குரு பத்தி தெரிஞ்சுட்டு அடுத்த அடியார் எனக்கு ரொம்ப கடுப்பான சமாச்சாரம். யாரு குதிராட்சி டமான்னு போய் கால விடுறாங்க. சிவத்தை நினைவூட்டுறான். நீனா புகழ்ச்சோழனா இவன் வண்ணாக்கால விட வண்ணம் பயந்து அடின்னு ஓடி போயிட்டான். அந்த வண்ணானுக்கு இருந்த பையன் கூட ருத்ராட்சத்தை காலில் விடுறப்ப நான் ஓடுறேன்னா அந்த வண்ணானோட கேவலம் பண்ணுவேன். கும்பிடு வாங்குறேன். ஒரே குழப்பமா இருக்கும்.
இதுவரை பொய்யதும் பொய்யல் என்ன உலக நலனுக்காக உலக நலன் இருக்குல்ல, இதுக்காக திருமுறை யோசி எல்லாம் நான் ஒரு 10,000 சம்பளம் தேதி கிடைக்கணும் படிக்கணும். திருமுறை படித்தா சாமி சோறு போட வேலைக்கு போன சோறு கிடைக்காது. பொன்பெற்ற படிக்கும் படிக்காதுன்னு சோறு கிடைக்கணும். வேலைக்கு போன கிடைக்காத என்ன ஒரு முதலாளி கொடுக்குற சமாச்சாரத்தை சிவபெருமான் எதிர்பார்த்தா என்னோட பொய்யலாம். அப்ப பொய்யான பொருளை இச்சித்து யார் யார் திருவேடம் தாங்கி இறைவனை வணங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் பொய்யினார்கள். யார் யார் சிவமாம் தன்னை பெறணும், சிவருமானே நீர் எனக்கு கொடுத்த எங்கள் அப்பா அம்மா வீடு எப்படின்னா நம்ம எல்லாம் அழிஞ்சு அழைச்சி எங்கம்மா போகிறோம், வீட்டுக்கு நான் போகிறோம், நிகழ்ச்சி முதல் வீட்டுக்கு நான் போகிறேங்க போன அறிவு கேட்டவள ஊர் சுற்றிட்டு இன்னாத்துக்கு வர அப்படின்னு வீட்டுக்கு அத்தினா அது வீடாக இருக்குமா? ஏண்டா இந்த வீட்டுக்கு வர்றது குறையும் பிள்ளைங்களா இருங்க. நான் பிள்ளைங்க ஏப்பா சினிமாவுக்கு வரேன்னு சொன்னேன், நீ போட்டுக்கு எங்கே போட்டு லேட்டாக வர அது வீடாது. நம் மனதிற்கேற்ப நம் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் ஒரே மனநிலை. வீட்டுக்கு எப்படா வேலை முடிஞ்சா எப்படா வீட்டுக்கு போனாலும் ஓடணும். எந்த சுத்தினாலும் வீட்டுக்கு போனால் ஒரு நிம்மதி இருக்கு. இந்த உடலாலேயே வீட்டு பேர் கொடுத்துருக்காரு சாமி, அடைய முடியாத நாம் அந்த வீடு பேர் கேட்க போறோம். இந்த பொய்யான இறைவன் எல்லாம் கேட்காத சூரியன் கொடுத்தாரு, சந்திரன் கொடுத்தாரு, அவங்க பிடித்த அப்பா அம்மா எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் நம்ம மேலே கேட்காது அது என்ன முந்து கூட கொடுத்தாரு. அதனாலலாம் ஒரு இடத்துல போய் ஒரு வாயாடி சாமி வாக்கு சொல்லணும். அதுக்கிட்ட எனக்கு பிடிச்ச சமாச்சாரம் 200,000 பேருக்கு சோறு போடும், காசு வாங்குறது சம்பாதிச்சோட. அதனால எனக்கு அப்போ பிடிக்கும். ஏன்னா சோத்து கஷ்டம் சொத்தருக்குதா யாருக்கு தெரியாது. அப்புறம் போனா அப்படின்னு போய் உட்கார்ந்தேன். நீ என்ன இப்படி இருக்கு அப்படின்னு இல்லை. அவன் பொருள் எல்லாம் கொடுத்தேன், வேலைக்கு போனால் சம்பாதிக்கலாம், ஏசி கேர் வச்சிருக்கான். என்கிட்ட வந்து அம்மா ஆடிக்காருன்னு கேட்கறான். இதை அவன் கம்பெனியில் வேலை செஞ்சாலே கிடைச்சிட்டு போயிடும். நீ அப்படிலாம் கேட்காத கல்வி வந்தா என் காலையில் இந்த போற்றி திருத்தாண்டகம், அப்புறம் நின்ற திருத்தாண்டகம், அதுன்னு என்னை புகழ்ந்து இந்த திருநாவுக்கரசன் ஒருத்தர் நிறைய பாடிட்டு போயிருக்கலாம். அதை மட்டும் பாடா வந்து நீ எது கேட்டாலேருந்து என்னை கூப்பிட்டது வாழ்ந்து கதனை கட்ட முடியல முறைலாம் போனா அது நம்மகிட்ட முறையிடுது பாடா. இப்ப திருவேடம் தாக்கிய பையன், நான் திருவேடம் தாக்கி போனேன். எங்கிட்ட கேட்ட மாதிரி எங்கிட்ட கேட்டுச்சு. எத்தனை சிவன் நீங்க போய் அங்க உட்கார்ந்து பொன்பெட்ட பதியம் பாடுறது, கருத்துல தங்கம் போட்டுடா, எங்க கருத்துல தங்கவே இல்லைனா எங்கிட்ட கேட்கிறேன்னு சாமி வருத்தப்படுறான்னு நினைச்சோமா. வீட்டுக்கு வந்து குழந்தைங்க அப்பா நீங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படியெல்லாம் சொன்னா நமக்கு பிடிக்கும். சும்மா அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, அதை கொடு, நான் தான் எல்லாம் வாங்கி தரேன்ல, ஏன்டா உயிர் எடுக்கிறேன்னு திட்டுமா இல்லையா? சாமி எல்லாம் கொடுத்துட்டாரு. அப்ப போய் அதை கொடு, இதை கொடு, பொன் கொடு, பொருள் கொடுப்போம். இவன் ஒரு பாடம் என்ன பண்ணா அபிராமி என்றார். அதுல தவறான சந்தானம் ஒரு வார்த்தை வரும் தெரியுங்களா? எங்க ஆசான் பொறுப்பா சொல்வாரு, கண்ணு அந்த வரியை மட்டும் பாடாதேங்க. ஏன் சண்டிதானே இல்லை நீ பாடாத சாமி, முக்கியமான சாமி, கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு, பாடாத. ஏன்னா அது இந்த மொட்டை எப்படி சொல்லுது மாதிரி அது மொட்டை அடிச்சுதானே இருப்பாரு. ஏன்னா அந்த மொட்டை எப்படி சொல்லுது அப்படின்னு நான் சன்னாத சொன்னாங்க. உன் புறவேடத்தை சிவம் பார்ப்பது கிடையாது, உன் உள்மனத்தில் என்ன இருக்கிறதோ அதை பார்ப்பது. நீ உள்மனத்துல நான் நிறைய ருத்ராட்சம் போட்டேன், ஒரு கடையில் கூட டீ குடிக்க முடியல. ஒரு குடும்பம் நடந்தது. மேலூர் அட்டி போச்சு. நானும் திருத்தொண்டி சுகாதாரம் நண்பர்கள்லாம் போயிட்டு சாமியில் பரியம் பண்ணிட்டு ஒரு செட்டிப்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே வந்து எல்லாரும் அடுத்து நிறைய ருத்ராட்சி போட்டு எல்லாம் செருப்பெல்லாம் போட்டுட்டு கடையில் டீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம்னா ஒரு குடியாரம் வந்தான். யோ சாமி, நமசிவாயம் நமசிவாயம். கௌரி சங்கரையா போமாட்டார், குடியாரம் நகரு.
சிவனுடைய கண்ணை இன்சல்ட் பண்ற சிவனுடைய கண்ணை இன்சல்ட் பண்றாமா. நான் அவசராயிட்டேன். என்ன அங்கே ஒரு பாடல் நடத்துவார். நான் அவருக்கு என்னன்னு நான் தன்னடிக்கிறோம்னா சபரிமலைக்கு மாலை போட்டா மதத்தை போய் படிக்கணும். கொண்டாடிக்கிட்ட பேச மாட்டேன், பிள்ளை கூட பேச மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், லட்சக்கணக்கான டீ கடையில் போய் டீ குடிக்க பழக்கம் வராது. 48 நாள் எங்க ஐயப்பனுக்கு அப்பா சிவம். அவரு கண்ணை கழுத்து நிறைய போட்டுக்கிட்டு கண்டவன் எச்சட்டம்ல டீ குடிச்சுட்டு ஏன் சாமி அசிங்கப்படுத்துறேன்டா. ஐயோ ஆமால அந்த டென்ஷன் ஆயிட்டாங்க. அவன் அதிக போனாங்க. தெய்வமே கவிசங்க நவந்திக்க எனக்கு சாமி உபதேசம் பண்ணாரு. தத்தாத்திரேன்னு ஒருத்தர் அவர் கல்லடி கண்டுபிடிச்சிட்டு நாய்களுக்கு கொடுக்குறத போட்டுட்டு இருப்பாரா. அவர் படிச்சுட்டு வச்சுட்டேன். உடனே அவன் காலில் தெய்வமே இனிமே நான் செருப்பு போட்டு ருத்ராட்சி போட மாட்டேன், ருத்ராட்சி போட செருப்பு போட மாட்டேன். இது எதுக்கு அணிகிறோன்னு சொன்ன இல்லைங்களா? நம்ம எதுக்கு அணிகிறோன்னு நம்மை நெறிப்படுத்த எவன் எங்க இது கூட பரவாயில்ல. இந்த பவானியில ஒரு சம்பவம் நடக்கும். 7ஆம் ஆண்டு பவானி சிவராத்திரி கூட்ட திருவிழா. தேவ ஃபோன் பண்ணி ஐயா இந்த விழாவுக்கு அது வாங்க போனதே வந்துட்டு கூட்டத்து கூடமாக எவனறி கொடுத்துட்டு எல்லாம் எங்களை ஆளாக்கி எங்களுக்கு தண்டிக்க உரிமையில் சொற்கரையாங்க. அதை நீங்கள் சட்டப்பட்டு பந்தப்பட்டு போயிட்டீங்க. இந்த நேரத்தில் திருவிழாக்களை வாங்கணும் இருக்கு. நிறைய 1000 ருத்ராட்சம் ஒவ்வொரு சன்னிதானமும் நான் மன காலத்தில் ஒன்று கட்டி போட்டோம். நான் உடம்பு பத்தில அதுதான் பிரச்சனை. சிவ பூஜை பண்ணுறது இப்படியும் கலந்து பூஜை பண்ணுவேன். என் தங்கச்சி பேத்தி வந்து தாத்தா நீ ஒரு வினோதமான விலங்கு மாதிரி கேட்கும். என்னது வினோதமான விலங்கா? கண்ணாடியை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அதனால கொஞ்சம் குறைச்சிட்டு போட்டு நான் வெயிட் கலந்து கண்ணி வரைக்கும் போட்டோமா. தொப்புள் கீழே ருத்ராட்சம் போகக்கூடாதா? இப்படி போயிட்டுனா பிச்சைக்காரி ராஜகம் வந்துட்டேன். நெத்தி நிறைய திருநீர் தூய வெள்ளையாடை பக்கத்தில் ஒரு பெரிய துணி பண்டல் வச்சு உட்காந்துட்டேன். டேய் வாடாங்க. ஐயா ஒரு பிச்சைக்காரி என்ன திமிரு பாருங்க. பிச்சை கேட்டா கெஞ்ச வேண்டி தர. டேங்க பிரகாஷ் உண்மை சொல்லல என்ன கூப்பிட்டுட்டேன். ஏய் சொக்கா வாடா. நான் அடுத்த வாரம் சொக்காவா? ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச கிளவியாட்டா இருக்கு. போனதான் வந்து கிளவி கவுன்சிலரை பார்க்க போவேன். கண்ணு போவேன். ஹிந்தியில் போவேன். இல்லை பாட்டி கொஞ்சம் கண்டிப்பாக போவேன். எம்எல்ஏ முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி கரவேட்டி கூட கடன் காது வாங்கி கட்டிட்டு இன்னும் குறுகிட்டு போவேன். ஒரு மினிஸ்டர் பார்க்கல என் தலை நெஞ்சிக்கு வந்ததுன்னு காட்டி அவ்வளோ புரிஞ்சிட்டு போவேன். கிளவி அடுத்த வாரம் சிரிச்சுடா சங்கரேஸ்வர பைத்தியக்காரன் நினைச்சியா? தேவராஜன் திருப்பையாவுடைய இறைவனை பார்க்க போறேன். உன்னை விட நெறி நின்ற நிலையில் திரு ருத்ராட்சி அவர் ருத்ராட்சி கை சொல்ல திரு ருத்ராக்கம் அணிந்தவர்கள் லட்சம் பேர் கோடி பேரை பார்ப்பாங்க. ஞான சம்பந்தனே பயந்து போய் ஆத்துக்கு அந்தாட்டு திருமுறை பாடிட்டு போனோம். அப்படிப்பட்ட இறைவனை பார்த்து நிமித்தி அடுத்த பிறகுல நீங்க தான் அடுத்த பிறகுல கோயில் வாசலா நீதான் கேட்கலையே திருவடி கீழ் இருக்கே என்றார். அப்ப இந்த ராஜகோபுர திருவடி இல்லையா? அப்படிதானே? நீதான் திருவடி கீழ். ஐயோ பாட்டி விட்டுருங்க என்ன சொல்றீங்க? போன பிறகுல நானும் இந்த மாதிரி ஒரு பெரிய சிவனுடைய அந்த இந்து பணம் கண்ணு உள்ள போறவனா கால் கட்டிட்டு போறான். கால் யார் கட்டுவான்? நான் மட்டும் சிவனை அடைந்தால் போதும் மனதை கல்லாக்கி கொண்டு தான் மட்டும் முத்தியடை காவி கட்டுவனுக்கு கல்லாடைகள்னு பேர். அவங்க கூட விட்டுடும். நான் அந்த காலத்திலேயே வெள்ளை போட கட்டிட்டான் கும்பிட்டு நான் வெள்ளை போட கட்டிருக்கேன்னா அவனை விட நிறைய ருத்ராட்சம் போட்டுக்கணும். வாசப்படி தாண்டி உள்ள போனா வாட்ச்மேன் முடிக்கிறேன் பிச்சைக்கார கிளம்பி அந்தாக்க போங்களாம். வரவங்க இந்த கிளம்பி பிச்சைக்கார இங்கே இருக்கிற அங்கே போய் உட்காருங்களாம். உன்னை விட நான் மங்காமல் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கேன் மங்காமல் தெரிஞ்சுக்கேன். ஏன்னா பிச்சைக்காரி இப்படியெல்லாம் பேசுதா? சரி உசராயிடுவோம் சொல்லிச்சு.
அடுத்த பிறகு இங்கே தான் வந்து போயிட்டு வந்துச்சு. எனக்கு இருக்கு அவங்க சொல்லி நேராக காருக்கு போனேன். இதே மாதிரி எளிமையாக 2 வருஷம் மாட்டிட்டு சாமிக்கு நடை வந்துருக்கணுங்க, ஆண்டவர் கடை வந்துருக்கணுங்க, இது எடுத்து காரில் சீட்டில் வச்சுட்டு கூட்டிகிட்டே போகிறேன். தேவா கூப்பிட்டு ஐயா இங்கே மேலே அப்படின்னா சிவா அழுகிறேன், அழுதுகிட்டே போகிறேன். அங்கே போனால் முடிக்கலாம் ஐயா அருமையாக பாடுவீங்க, பாடலாம் அங்கேதான் கிளம்பி சொல்லிச்சேன் ஒரிஜினல் பாடலை கேட்டாருன்னு. நான் என்னதான் பாட அந்த கிளம்பி ஒரிஜினல் பாடல அவங்ககிட்ட போய் கட்டி கட்டி அடுத்த வழிபாட்டுக்கு டிஸ்டர்ப பாட்டு பாடுற உபதேசமா அங்கேயும் பேசல. அப்படியே போனேன். இறந்த மாதிரி எங்கள் டியூஷன் சென்டர் ஜாவராஜன் நிறைய குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருவாங்க. அவன் காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே இப்போ அன்றைக்கி ஏதோ பரிசு எடுக்கிற ஸ்கூலில் இந்த திருமுறை எழுதுக்கலாம், அங்கே குழந்தைங்க அதுக்குள்ள கூப்பிட்டு இந்த 5 கடமைகளை சொல்லிட்டு வெளியே வந்தேன். அங்கே ஒளியர் செய்ய எல்லாம் சொக்கரையா வாங்க அமைச்சுவாய் வாங்கன்னா சொக்கரையாவது கிக்கரையாவது ஓடிட்டேன். வெளியே வந்து கிளவி கூப்பிட்டு பாடிடுது சண்டாளி கிளவி உண்டான சொல்ல முடியும். அம்மா திருந்திட்டேன். 12 ஆண்டுகளா இந்த மூட்டையை வச்சுட்டு தகுதியுடன் கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். எடுத்து போங்குது இந்த மூட்டைய. பிச்சைக்கார கிழவி எல்லாம் வச்சிருப்பா. இந்த பழைய போனவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த கிழவி எடுத்து ஞானம் கொடுத்த கிழவி இல்லையா. அதனால சரி காதை வச்சா நிக்கல கொண்டு போவோம். பழைய துணியா காதை தூக்கி போட்டோம். அது பவானியில் போட்டு கிளவி தெரிஞ்சிடும், தெரியாதுல்ல. நிக்கல வச்சுட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டேன். வந்துட்டு காரைக்காரில் புதுப்பாலத்தில் காரமாக போட்டு வித்தா முதல்ல எனக்கு கிடைச்ச புத்தகம் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். மதுரை ஆகமே 291 எழுதுனேன். நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தேடி தெரிந்த புத்தகம். யார் கொடுத்தா? பிச்சைக்காரர்கள். ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அந்த புத்தகத்தின் சிறப்புனா உலகம் முழுக்க அந்த ஒரு புத்தகத்தை அடிப்படையை வச்சு தான் ஆய்வுல ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க, புக்கே கிடையாது. அடுத்தது சிவபோகசாரம் சுபக்கம் பரவக்கம் அருணை வடிவேல் முதலியார், அருமையான முறை, கிடைக்கவே கிடைக்காது. அது சித்தர் ஞானக்கோவில் 17 சித்தர்கள் பாட அத்தனை இவ்வளவு பெரிய தொகுப்பு கண்ணிலே பார்த்ததில்லை. சொக்கநாத வெண்பா, சிவபோகசாரம், திருவிவிலியம். அது வந்து ஃபாதர்ஸ் தான் படிப்பாங்க, இவங்க புதிய பாட்டு தான். அது திருக்குறள் தமிழ் எடிஷன், புத்தரும் ஞானமும் ஒரு பெரிய புத்தகம், மகாவீரர் கண்ட சமணம், இத்தனை 14 புத்தகம். கைக்கெல்லாம் உதறிடுச்சோம். ஐயோ இது ஏதோ எங்கேயோ நல்ல ஆளை விட்டுட்டு வந்துட்டு புத்தகம் வண்டி வந்து கேட்குறேன். அந்த புத்தகத்தை கொடுத்த கிளம்பி எனக்கு தெரிஞ்ச 12 வருஷமா இங்கே ஏதாவது இந்த புத்தகம் கொடுத்தா ஆத்துக்கு வச்சு காணம் கேட்பாங்க. ஐயோ அந்நிய மின்மையில் அரண்கடல் வேதநாயகி வந்தா உட்கார்ந்தா கொடுக்க வேண்டியதை கொடுத்தா போயிட்டா. தெருவிலும் தேடியும் அப்ப குரு ஒரு பிச்சைக்காரியா இல்லையா. அடுத்த அடியார் இலக்கணம் திருவாசகத்தில் இருக்கு. அந்த கலந்த வாழ்க்கை நெய்காலம் போல சிறந்த அடியார் சிந்தனையும் தேனுரை நின்று எல்லாம் என்ன விளக்கம் சொல்லியிருப்பாங்க. கறந்த பால்ல கண்ணல் கருப்பு கலந்து தேன் கலந்து நெய் கலந்து அப்புறம் என்ன பால் கலந்து தேனை முட்டி குடிச்சா வைத்தலம். உண்மை. நான் மலேசியாவில் வகுப்பெடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு 10 வயசுக்குள்ள நைட்டு அங்கே நான் அந்த நேரத்தில் 11 மணி டைமுக்கு நான் இங்கே ஒரு 8:30 மணிக்கு பேசிட்டு அங்கே வகுப்பு கேட்டுட்டு இருக்கேன். அறிவின்றாருன்னு ஒரு பையன். நான் இதை சொன்ன உடனே அடுத்த நாள் பொங்கல் தலைக்கிறிய பாருங்க. இந்த பையன் போய் அவன் மாட்டு மடியில் பாலை பீச்சு இந்த கரும்பு சாரை ஊற்றி யானை ஊற்றி எல்லாம் ஊற்றி நெய்யை ஊற்றி குடிச்சோம். 3 வருஷத்துக்கு பல்ல பிள்ளைங்களை கிளாஸ் 3 வருஷத்துக்கு பல்ல. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி திட்டுது, சொக்கரையா நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம், என் பையனை பொண்ணுக்க பார்த்தேன். எனக்கு என்னம்மா நான் திருவாசத்தான விளக்கம் சொன்னேன், பையன் என்னாச்சுன்னு
இதெல்லாம் கலந்து குடிச்சிட்டாங்க. நீங்கள் குடிச்சிருக்கீங்களான்னு ஆனால் பிடிச்சது இல்லையே. பிடிச்சிருந்தா அதில் விளைவு தெரிஞ்சிருக்கணும். இனிமேல் நீங்கள் திருவாசகம் பார்த்து சொல்லி கொடுங்க. விளக்கம் மறந்து கூட பிள்ளைகளுக்கு சொல்லிடாதீங்க. ஆனாலும் தான் எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவதுனா நாங்கள் இந்தியாவில் கேஸ் கொடுத்துருவோம். ஐயோ இது யாராவது வம்பா போச்சு அப்படின்னா இதுக்கு என்ன விளக்கம்? ஒன்று பாடணும்னு தெரியுமா, அல்லது எழுதணும்னு தெரியும், இல்லைன்னா பாட தூண்டணும்னு தெரியும். நேராக மதுரை கிளம்பிட்டேன். போய் 2 நாள் சொக்கநாட்டு கெஞ்சி ஐயோ என்னையா விளக்கம்? யாருக்கிட்டே கேட்குறேன், எல்லாருக்கிட்டே கேட்குறேன், சன்னிதானத்தில் கேட்குறேன், பெருமாள் எல்லாரும் இந்த கலந்து குடிக்கிறதுதான் சொல்கிறாங்க. ஐயோ இது இப்படி ஆகி போச்சுங்க சன்னிதானம். அப்படியா? ஒரு திருவாரூர் பெருமாள் நாளிட்ட காலையிலேருந்து முறையிட்டேன். கருணையில் குழந்தைகளுக்கு நான் ரெகுலராக பராமரிச்சுருக்கேன். சில குழந்தைகளை அவங்களோட போய் அவங்க ஐயா சொக்கரை அவங்க ஐயா கூட இன்னைக்கு சுமாராவது ஒன்றாவது 2 நாளாக பட்டி சுமாராக நிற்க முடியாது. உடைய தெரியணும். அங்கே இருக்கிற பேசுகிற என்னன்னாரு, ஏன் சாமியின் மண்டலாட்டம் குழந்தைங்க ஆசைப்படுறது சாப்பிட்றேன். நான் என் கேள்விக்கு விட தெரியாத சோதனை செத்தாலும் பரவாயில்ல. அங்கே போயிட்டு அப்படியே மாணிக்க திருவாரூருடைய பிறப்பிடத்துக்கு போயிட்டு அங்கே உட்கார்ந்து அந்த கிணறு உப்பு தண்ணி கொண்டாந்து அந்த அர்ச்சகரை ஊற்றினார். ஏன் சாமி உப்பு தண்ணி ஊற்றிக்கிறீங்க, கொஞ்சம் கூட சோழனையா என்னையா விளக்கான கேட்டுட்டு இருக்கேன். அந்த சிவாஜியருடைய அம்மா என்ன பிள்ளையாட்டம் நினைக்கும். அது என்ன பண்ணிச்சு, பாலை கலந்து நுழ கலந்து கொண்டாந்து கலந்து பாரு சாமி சாப்பிடுங்க. ஆனால் நீ வேற 4 நாளாக படிப்பே வச்சு வயிற்றால போயிட்டாரு. என்ன இதெல்லாம் குதிரைச்சி மட்டியில் படித்து அறிவில்லாத இருக்கிறேன். பசமாட்டு மடியில் கலந்து தாய்ப்பாடு நடந்தது. ஏழை குழந்தை பணக்காரன் நோயாளி வயசானவங்க எல்லாம் குடிக்கலாம். அவ்வளோ நல்லது காய்ப்பா குடிங்க. இல்லை பாட்டி வேண்டாம், அவனை கொன்னே போனேன். நீ பட்டிக்கிறது என் பையன் என் பேரன் பேத்தியெல்லாம் சோறு திங்க மாட்டேன். கருணையில் நேற்று நைட்டு ஒரு குழந்தை கூட சாப்பிட தெரியுமா குடிங்க. ஏதாவது வம்பா போச்சுட்டு குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு திருமலைக்காடு வந்தேன். அப்புறம் திருவிளையாடல் ஆராய்ச்சி நிறுத்தணும் முருகேசன் நான் இருந்தார். அந்த ஒரு வாசத்துக்கு மலைக்கு போனோம். அதே கேட்போம். அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு அங்கே போனோம். ஒரு ஐயா என்ன நீங்கள் சிதம்பரம் போகிறதுக்கு நம்ம வந்து செய்யுங்க. கரும்புப்பால் வந்து சூட்டை தணிக்கணும். 2-3 நாள் நீங்கள் பட்டியாக நிற்கிறீங்க குடிங்க. குடிச்சிட்டேன். கொடுத்த முருகேசன் மீனாட்சி நேரத்தில் அத்தியாவம் குடிச்சுக்கிறேன். குடிச்சிட்டேன். அப்போ கரும்புப்பால் குடிச்சாச்சு, குடிச்சாச்சா. அப்புறம் அப்படியே போனோம் சிதம்பரத்துக்கு. இல்லை அங்கேயே போயிட்டோம். ஒரு ஐயா வந்தார். அவர்கிட்ட இங்கே நீர் மாதிரி அடிக்கணும். என்னதே நெய் மாதிரி அடிக்கலாம். நெய்யுக்கு அடியாரு என்ன சமூகம் சொன்னேன். அப்போ அவர் வேலை செய்யணும்னு சொன்னாங்க. ஐயா வந்து ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. சொக்கனாருடைய அருள் பெற்று பெரும் செல்வந்தார். ஐயா இன்னைக்கு அவர் கூட யார் சேர்ந்தாலும் சொக்கனாருக்கு அடிமையாகிறாங்க. அதனால ஏன் வேலை சாமி நீ வேற, நான் மாட்டுப்பாடில் பாடுபட்டு ஏதோ கொஞ்சம் பக்கத்துக்கு வந்திருக்கேன். என்னையானே அவர் சொன்னார். இல்லை கண்ணு ஒரு ஆன்மா அங்கிட்டு பாடணும். சாமி ஆட்கள் பால் மடியில் இருக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. உலகம் மாயில் இருக்கணும் பிரச்சனை கிடையாது. காய்ச்சல் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, சூடு பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, உறவு பண்ணுறாங்க. அப்புறம் கடையிறாங்க. அப்புறம் கண்ணையை சூடு பண்ணுறாங்க. அது மாதிரி நானும் வளர்த்து கஷ்டமாகப்பட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்துருக்கேன். அடுத்த பையன் சொன்னாங்க, வேலை சொன்னா ஒரு அடியார் வாழ்க்கையாக வாழ்ந்து வாழ்க்கை இன்பத்துங்களை நாம் அனுபவித்தது பக்குவனை ஏற்பட்டது. சிவனை மறவாமல் பாடினும் சாவினும் அருந்தினும் போய் வீழினும் பாடலில் சுகமாக திருவிழா நிறுத்தினாதான் தெரியும். வீழ்த்தினாதான் தெரியும் நம்ம என்ன பற்றி வச்சுக்கமான எல்லாம் கடலில் பக்குவ நிலை அடைந்து கொடுத்து அவன் நெய் மாதிரி நெய்யில் எந்த திரியை போட்டாலும் இருக்கும். அவர் கூட யார் சேர்ந்தாலும் ஜோதியாக சிவமாக தன்மை பெற்றார். அது கூட இந்த அடியாகும். அப்படியா? சரி, உடனே அடுத்த நாள் முதல் நம்ம வகுப்பட சொன்னால் சிதம்பரத்தில் எனக்கு ஒரு அப்பா இருக்காங்க, சபாபதி தீட்சர், ரத்தன சபாபதி தீட்சர்.
அங்கே சர்வேஸ்வரனும் தம்பி இருக்காப்ப தீட்சணர். எதனால அவங்க சொல்லிடுவேன், அப்பா கூப்பிட்டு அப்பா ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் பாருங்க. அவர் படிச்சுட்டு ஏன் சொக்கா ஏன்னா இப்படி அறிவில்லாத இருக்கேன். என்னங்க கறந்தபால் மிக தூய்மையானது தெரியுமா? ஆமா, கறந்தபால் மிக தூய்மையானது. ஐயோ ஏதோ செய்தி கொடுக்குறாரு சாமிட்டு வகுப்புல போய் உட்காரேன், டைம் ஆயிடுச்சு வகுப்புல உட்காரேன். அப்படின்னு எல்லாம் அப்படின்னு வந்துட்டு அவங்க அம்மா இன்னைக்கு மட்டும் நீங்க எதாவது சொன்னா அடுத்த வகுப்பு பையன் வரமாட்டேன்ட்டு அது வந்து பேசு. அப்படியே போர்வைப்படுத்தி கறந்தபால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடைய அந்த சிறந்த அடியார்களை எல்லாரும் ஏற்றுப்பாங்க, யாரும் அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க. கறந்தபாலை போல எல்லோருக்கும் நன்மை பயப்படுறாங்க. கரும்பு சாறை எவ்வாறு உடல் சூட்டை தணிக்கிறதோ அதுபோல அந்த மிகடியாருடைய சிறந்த அடியார் வார்த்தை உள்ள சூட்டை தணிக்கும். கறந்தபால் அவர்கள் வாழ்க்கை பக்குவப்பட்டு அவர் கூட யார் சேர்ந்தாலும் சிவத்தை நோக்கி கை காட்டுவாங்க, தன்னை நோக்கி கை காட்ட மாட்டாங்க. சிவமாந்தன் இவர்களோடு சேர்ந்தவர்கள் தேவையில் எது விழுந்தாலும் தன் அது அழிவே அழியாது. இவர்கள் சிவத்தோடு கலந்திருப்பார். அதுதான் அடியார்கள். அந்த சிறந்தையான கறந்தபாலை கூட எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகளாக இருக்கணும். அவங்க கூட அவங்ககிட்ட எல்லாரும் மனமொழி மெய்களால் தூய்மைகளால் அதெல்லாம் சொல்ல சொன்னாங்க. மனமொழி நம்ம திருத்தொண்டணும் தான் அணிந்து திருநீட்டை கூட தூய உள்ளத்தினர். நம்மெல்லாம் கருப்பு தீதி எடுத்து கொண்டு போய் விட்டாங்க பசங்க. இதுதான் ஒரிஜினல் கருத்து நீர் பூசாங்க. திருநீட்டில் கூட சைவம் இல்லை. அவங்க பால்வள் வெந்நீட்டாய் சுண்ண வெந்நீட்டாய் என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து வெந்நீர் இருக்கு. வெந்நீர் வந்து திருநீர் எதிரில் தயாரிக்கணும்னா மூங்கில தயாரிக்கலாம். திருமஞ்சத்துல வருது. அரசம் குச்சி வேக வச்ச வெள்ளையார், மா குச்சி வெள்ளையார், அல்லது எருமசாலி வந்து தை மாசம் இருக்கிற மாடு அப்படி போடுறது அப்படியே எடுத்து புறப்பட்டோம்னா வெள்ளையாகும். பிசினஸ் லோவில் எருமா மட்டை தட்டி காய வச்செல்லாம் கற்பனம். திருநீற்றிகள் கையாளிகள் அதில் நரநரப்பான கரிய திருநீரை அணியாதிகள். ஆனால் ஒரு குடும்ப நடராஜாவே கருத்து நீர் கொண்டு போய் போட்ட அளவுக்கு ஒரு கூட்டம் வந்து எல்லாரையும் முட்டாளாக்கிடுச்சு. சாமி பாழ்த்து தூவெண்மணி சுண்டி தூவெண்ணீர் அணிந்து இல்லையா? பூசுவதும் வெந்நீர் பூசுறமா இல்லை. இவங்க என்னட்டாங்க, மற்றதெல்லாம் கெமிக்கல் இருக்குது. கெமிக்கல் இல்லை, மாடு கெமிக்கல் மருந்தடிச்ச பொழுதுதான் தெரியுது. மருந்தடிச்ச தட்டி தானே போடுறோம். அவரு அணிய இன்னொன்று முக்கியமான சொல்லணும். இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நான் எடுத்த நேரத்துக்கு இன்னொரு 4 மணி நேரம் இருக்குது. அது ஏன்னா இவர் 4 மணி நேரம் சேர்த்து பேசிட்டாரு. அவர் என் டைம் நான் எடுத்துக்கிறேன்ல. அப்போ கோயில் சுடுகாடு கொள்புடித்தோல் நல்லா அடைத்தேன். அது என்ன கோயில் சுடுகாடு? சதா பிணம் எரிந்து கொண்டிருக்கிற இடத்தில் சிவருமான் நடனமாறார். அப்படித்தானே போடுறது சொல்றாங்க. எந்த சுடுகாட்டுல 24 மணி நேரம் போன முடியும்? எந்த சுடுகாட்டுலமா சதா எரிச்சுட்டே இருக்காங்க ஜீவகம் மட்டும். அப்ப கூட அந்த அடுப்பு புதுக்க பிறகுதான் பார்த்தேன். நம்ம உடல் தான் சுடுகாடு, சூடான காலம். உள்ள ஆயிரக்கணக்கான அணுக்கள் ஒவ்வொரு வினாடியும் தோண்டி தோண்டி மறைஞ்சி ஏற்றி சாம்பலை புது அணுக்கள் பிறக்கும். கோயில் சுடுகாடு கொடுக்குடி தோல் நல்லாடு. நாம் கெட்டுக்கிற கோபம் சீற்றந்தாம் வந்தது தீண்டப்பரா தென்னீலகண்டம் படிக்கிற மாதிரி கடல் சீற்றம் வந்தால் ஊரடியும், மனச்சீற்றம் வந்தால் குடும்பம் அடிக்கும். அந்த பதியங்களுக்கு சீற்றம் தான் மட்டுமே அடுத்த பசங்க தான் டிஸ்மேல் சீற்றம் வருதா இல்லையா? கட்டளை பையன் இல்லைங்க. அப்போ கோயில் சொல்கிற உங்களுக்கு ஏன்னா டைம் குருளா அதெல்லாம் கிடக்குது. இன்னைக்கு வந்த நோக்கம் குருனா யார் சொல்லியாச்சு. அடியார் தான் இப்படி இருந்தால் தான் அடியார். என்ன நெத்தியிலே புதிய மட்டுமல்ல, திருநீரு ருத்ராட்சம் எல்லாம் வந்து நான் கரிசப்பட மாட்டேன். சைமன்னு சொன்னீங்களா? நம்மளை தவிர யாரை பார்த்து சாமி செய்ய மாட்டேன். ஏன்னா கொல்லாமைன்னா ஆடு மாடு வச்சது மட்டுமல்ல, வள்ளுவத்தில் ஒரு ரகசியம் இருக்கு. கொல்லாமை ஆக்கி நான் அறமுறை செய்யாம ஆடு வீட்டில் என்ன முத்தி கொடுத்துருவாரேன்னு கருதிங்கன்னா முத்தி கொடுத்துருவாங்க. திருப்பி கையை வரைக்கும் வச்சுருக்காங்க. பரமோளத்தை கூட பிளாஸ்டிக் வந்துருச்சு. அல்லிராஜன் நினைக்கிறான் பேர். அவன் ஆட்டை வெட்டி தோலை எடுத்து கையை வார்த்தை வச்சு பணக்காரங்க காரில் வாங்கிட்டான்.
அதை அடிச்சா எனக்கு வேகன்னு சத்தம் கேட்குது. இந்த முட்டாள் பசங்க சிவனடியான ருத்ராட்சியில் அவங்க வந்து கையில வர ஆடுது. ஏன்னா அது ஆடு மேமேன்னு கத்துது. இவெல்லாம் சைக்கிள் ஆடியார். அப்புறம் அந்த மாட்டு கொம்பு ஊதணும்னா மாட்டு வெட்டணும் இல்லை. ஏன்னா கொலை பண்ணிட்டு சிவனடியான ருத்ராட்சி ஊதுறீங்க. யாரா சிவனடியா அன்பேலியா செய்யல அந்த சாமியை மாட்டு கொம்பு அப்படியே நம்ம வேற கால கொம்பு வச்சுக்கணும். இவன் அடுத்த பிள்ளைகளை கருத்திக்கிறோம், சீக்கிரமா வீட்டுக்கு கருத்திக்கிறோம் வரட்டும். பண்ணுவாரா இல்லையா? பண்ணுவாரா இல்லையா? ஆனா கொல்லாமை கொள்ளாரு. அது மட்டும் இல்லை, நாவினால் கொல்லப்படாது. ஒரு வார்த்தை கேட்டா செத்து போன மாதிரி ஆகிட்டு செத்து போனவன் நிறைய பேர் இருக்காமா. வள்ளுவர் சொன்னது அந்த கொல்லாமை. நாவினால் தீனால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் பட்டப்படும். நாவின் கொள்ளாமை இருந்தாதான் நீங்க அதிகார பேசம் போடமாக தகுதி. இது ஒரு பக்கம். இப்படி ஏன்னா மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டா பிளஸ் நீங்க எடுத்துக்கலாம். பிளஸ் தெரிஞ்சுட்டா மைனஸை கண்டுபிடிச்சு அப்ப அதிகாரம்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இனிமேல் ஜகாரத்து போய் யாரும் தள்ளி உள்ளதுக்கு யோசிக்கும். ஒண்ணு குருனா யாருன்னு தெரிஞ்சுட்டோம். இனிமே எவன் குருன்னு போட்டாலும் இவன் ஜோதிகளில் காட்டாமல் எல்லாரும் தன் போட்டோ கொடுத்து கூட சொன்னா இவன் கூட குரு ஆகும். இதை விட ஒரு காமெடிக்கு இந்த அம்மா தான் அந்த எனக்கு தெரியுது. சிவ பூஜை கொடுக்குறான். பூஜை பெற்று சிவலிங்கம் எடுத்து வைக்கலாம். அதுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் ஊற்றணும். ஊற்றிட்டு பூலை போட்டு கும்பிட்டு ரொம்ப நேரம் பாட்டெல்லாம் பாடிட்டு நான் அவர் பிடிக்கணும். யாருக்கு? அவருக்கு பாடிட்டு எடுத்து கொட்டி போட்டு மூடி வச்சுட்டு நான் ரெகுலர் பார்க்குறேன். சிவ பூஜை, சிவ தீட்சை. தீட்சைனா அறிவினால் அறியாமை அழித்தல்னு போகும். சிவ தீட்சைனா சிவத்தை நான் அழித்தேன். அவங்கள்ட்ட தீட்சை வாங்கி நீ எப்படா சிவத்தை அடைய முடியும்? சமய பிரவேசத்தை சைவ தீட்சைன்னு வைக்கிறான். எவனா டோனர் வந்து அவனை கூட்டி ஏற்பாடு பண்ணான். அன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருவடி தீட்சை இருந்தார். எனக்கு பிடிச்ச குமாரன் ஒரு பையன். அவன் அப்ப பிடிச்ச பாவம் என்னோட பாவம். இப்ப இவ்வளோ பெரிய வயிறு இப்படி இருக்கான். ஒரு கல்யாணத்துக்கு போனா 70,000. அவன் போய் உட்காந்துட்டான். வயிறு புண்ணிய முடியாத புரிஞ்சு அந்த ஆளுக்கு ஆளை தூக்கி தலையில 10,000 வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுவாடா திருவடி தீட்சை என்ன குமாரி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? வேடிக்கல காலத்துக்கு ஏற்ற திருவடி தீட்சையா? திருவடிங்கிற வார்த்தை அதுக்காக சொல்லுவாங்க. யாரையும் இது பண்ணிட்டாங்கல்ல. திருவடிகள் தீட்சை கிடையாது. திருவடி தீட்சை, திருவடி வணங்கிக் கொள்கிறது தெரிய வேண்டியது. அது என்ன? திருவடி சாமிக்கு 2 காலம் இருக்குல்ல. 2 காலம் இருக்கு சாமிக்கு. திருவடிகளை வணங்கிக் கொள்வது என்ன சொல்லணும்? அப்படி சொல்றீங்களா? நானும் சொல்றேன். யாருக்கெல்லாம் திருவடி வணங்கிக்கிறேன் இதுதானே சொல்லணும். அது என்ன திருவடி? சிவமான ஒரே காலம். அது உங்களுக்கு ஒரு காலம் தான் திருவடின்னு பேரு. இன்னொன்று பாதம்னு பேரு. நின்ற திருப்பாதம், தூக்கிய திரு. புரியுதா? எங்க அருள் அந்த காலத்துல கேட்டேன், என்ன சாமி எல்லாரும் திருவடி வணங்கிறேன், திருவடியில் அருளை திருக்கூட்டம் பண்ற டார்ச்சர் தாங்க முடியல, எவனை பார்த்தாலும் திருவடி வணங்கினா திருவடினா என்னன்னு? அது ஒண்ணு இல்லை கண்ணு. நடராஜா பார்த்துருக்கேன். எப்படி இருக்காது? இப்படி ஒரு காலை தூக்கி இப்படி கை இப்படி வச்சுட்டு ஒரு கையை இப்படின்ட்டு ஒரு கையை இப்படி இருக்காரு. ஆமா மோனிராஜன் அபிஷேகத்தை பார்த்தேன். ஆமாங்க, நீங்க சொன்னீங்க சாமி சிறசெலவு கொடுத்து இந்த குருவுடைய வந்து மூக்கு நுண்ணியில் பட்டு அங்கே மட்டும்தான் நான் அடுத்த போனால் கவனிங்க. இந்த உதவியில் பட்டு இப்படியே இங்கே வந்து இங்கே ஒழுங்கு வீசிய கத்திர பட்டு நேரம் இந்த தேன் முயலன் வாயில்கள் நடராஜா தண்ட நடராஜா சிதம்பரத்தை காணாம விட்டார். அது ஒரு ரகசியம். அந்த கோடேரி ராஜபுரத்தில் மட்டும் சாமி கையில் இருக்க தேன் போய் முயலகன் வாயில்கள். அதனால வெள்ளக்காரன் தூக்கிட்டு போய் பொன்மாணிக்கையில போராடி 150 கோடி ரூபாய் கொடுத்து மீட்டு வந்தாங்க. அப்ப ஐயா இருக்காரு, ஆமாண்டியா இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம தான் செத்து போனா தெக்கரான கூட்டிட்டு போவாங்க, தெக்கரான கூட்டிட்டு போவாங்க, ஏமாப்பட்டவங்க கூட்டிட்டு போகக்குள்ள சாமி ஏன் தெற்கு பார்த்துருக்கா தெரியுமா? ஐயோ இது எல்லாம் ஏமாப்பட்டதுக்கு போதேன்னு பரிதாபமா பார்த்து மெதுவா நள்ளிரவே மாய இருளில் வாழ்ந்தால் உயிர்கள் வந்து ஏமாப்பட்டணும் போகுது. சாமி மெதுவா உடுக்கி அடிப்பாங்க. டமரணும் டம் 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 டமரணும்.
இது நம்ம ஏன் காரில் போனாலும் பைக்கில் போனாலும் அது மாதிரி வந்து மோடிக்கிட்ட கண்ண நின்றுவோம் தெரியுமா, பாதுகாப்பு போவீங்களா? இது வழக்கமாக இருந்தால் அந்த ஓசை இது மெதுவாக திரும்பி பார்க்குமா, இந்த உயிர் திரும்பி பார்த்து அந்த ஜோதி முகத்துக்கு காட்டுவாங்க சாமி. அது சிரிப்பாங்க. அந்த உயிர் நினைக்குமா, ஏதோ நமக்கு தெரிஞ்சவன் அவ அனுப்பிவிடுறான், என் திருவடியை பிடிச்சிக்கேன்னு காலை காட்டினான். அதனால அந்த காலை வந்து நரகத்திற்கு போற உயிரை கால் நீட்டி ஆற்றலை யாராவது வந்த காலை நீ நம்ம பிடிச்சிட்டு காலை நீட்டவும் இல்லை. அதனால அதுக்கு மட்டும்தான் திருவடிங்கிறது. ஊன்றிய பாதம் துருக்கிய திருவடி அப்படின்னு திருவடியில வருது. அப்ப அவ்வளவு உன்னதமான திருவடி. அதை போய் கண்டவன் காலம் திருவடி வந்து அதை விட பெருமானுக்கு ஒரு இன்சல்ட்டிங் நம்ம செய்ய முடியுமான்னு. அதனாலதான் நான் இவங்களுக்கு கூட யாருக்கும் விளக்கம் சொல்லலை. ஏன்னா தேவை அன்னைக்கு ஏற்பட்டு நான் பாட்டுக்கு வந்து அவங்க காலில் தம்பிக்கிட்ட சொன்னேன், மாலை போடக்கூடாது, துண்டு போடக்கூடாது, எண்ணெய் போடக்கூடாது. நான் மூட்டில் ஒருத்தனா வரேன், நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்கே சொற்பொழிவு கதை அடிக்கலாம் வரல. ஆக இப்போ இன்னைக்கு என்னென்ன சிந்திச்சோம்? சைவமையா இந்த கடமை பெற்றோரை நம்ம ஊரில் முதியவர்களை ஒழுங்காக வேண்டும். நல்ல நூல்களை கற்று அப்படி நாம் வாழ்ந்து நம்முடைய செழிப்பான வாழ்க்கை பார்த்து பிறரை வாழ தூண்டு. மூன்றாவது கடமை சக மனிதர்களுக்கு நாம் வாழ வேண்டும். நான் ஒரு நல்ல கல்வி கற்றுக்கிட்டேன்னா என் பக்கத்தில் இருக்கிற இந்த தேவாரக்காரன்னு சொல்லி கொடுத்தேன். அவன் அதை செஞ்சிருந்தானா இன்னைக்கு பற்றளவு புகழே கிடையாது. அவன் வேற லெவலில் புகழ் பெற்றிருப்பான். அவன் முந்தா போய் அன்னைக்கு சோத்துக்கு இல்லை, இன்னும் சோத்துக்கு அலைஞ்சிட்டுனான். அப்போ அங்கே என்ன சகவன் தான் கற்ற கல்வி இலவசம் நம்ம வீட்டை சுற்றி பற்றி யாரை குழந்தைங்க நம்ம ஒரு படிச்சு வந்துருக்காங்க. கூப்பிட்டு ஒரு 5 நாள் டியூஷன் சொல்லி கொடுத்து ஒரு நாள் திருமணம் சொல்லி கொடுத்தா படிப்பாங்களா இல்லையா? சைவத்தை எவ்வளோ எளிமையாக கடத்தலாம்ல. ஆக தான் கற்ற கல்வி பசியோடு வருவான். உண்மையாக சோறு இருக்கும். ஒன்றும் இல்லாதப்போ போய் வயலில் இருந்த நெல்லாச்சிட்டு வந்து சோறு போடுறத கேட்டு ஆகா ஓகோங்கிற நம்ம பிச்சைக்காரன் பசியோட வந்து அம்மா தாயங்கிறப்போ ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கிட்டு நம்ம போய் திருநீர் வச்சுக்க என்ன தகுதி இல்லை? அந்த குரல் பக்கத்து வீட்டில் ஓடி போய் செய்யணும். சக மனிதர்களுக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி எங்களுக்கு மாடை கிடையாது. டெய்லி காலானா ஒரு இரும்பு வழுத்து தவுடு வேற எங்கள் அப்பா மெனக்கட்டு ஒரு மூட்டை எடுத்து கொடுக்கணும். தவிட்டை கரைச்சி வாசல் வச்சுருவாங்க. காய்கறி விற்கிறவங்க இங்கே வா வீரமா நீ வா, என்ன கண்ட எத்தனை மணிக்கு ஊர்லேருந்து கிளம்புனா குளத்தூர்ல 5 மணிக்கு கிளம்ப மாட்டி. அப்படியா பசிக்கு வா உட்கார், இட்லி தான் சாப்பிடுவியா? இல்லைங்க பாட்டி, வேண்டாம் பாட்டி. கீரை விலையெல்லாம் குறைக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் கீரை விலையை கொடு சாப்பிடு. அப்புறம் ஒரு பூஜையில் தனியாக தண்ணி வச்சுருப்பாங்க. இதை எடுத்து போக நாளைக்கு பித்தளை கொஞ்சம் அப்போ நல்ல ரேட்டு, ஒரு 150 ரூபா அப்படி. அதுக்கிட்ட கொடுத்துரும். டெய்லி வந்து என்கிட்ட தண்ணி வாங்கிட்டு போகணும் தெரியுதா, பூஜா கொண்டு போய் அனுப்பி போட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு பூஜை கொடுத்துருவாங்க. இப்போ பாட்டில் அந்த எங்கள் அம்மா இறந்த பிறகு பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் இருக்கிற பிச்சைக்காரங்க, அதே மாதிரி எங்கள் கோயிலில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் ஒரு முடவை நடக்க முடியாது ரோட்டில். அவனா வண்டியை தள்ளிட்டு எங்கள் அம்மா சவகூத்தில் வரும். ஒரட்டப்ப 150 பேர் தான் இருந்தாங்க. 2 கிலோமீட்டருக்கு சவ ஊர்வலம்மா. போய் அம்மா இந்த கொள்ளிவைக்குள்ள கொஞ்சம் அம்மா உன்ன மாதிரி சாவர வரணும். அப்பதான் எங்க அம்மா 7,000 வரை கூப்பிட்டு சோறு போட்டாங்க, தண்ணி கொடுத்தாங்க. ஏமாந்தல ஸ்ரீமன் சைவ குடும்பம்டா, நம்ம சைவர்கள்டா, பசித்தவங்களுக்கு தனியாக கொடுக்கணும்டா, கீரை கறி தொண்டை வச்சு போயிருக்குண்டா. பாவம் அந்த பொம்பளை ஒரு கீரை வீட்டுக்கு போனாங்க, சோறு நைட் சமைச்சு 10 வீட்டுக்கு அரைச்சி குடிச்சிட்டு இருந்தது. அந்த தாயோட ஒவ்வொரு அம்மாவுக்கு தான் சைவம் மதமே உள்ள வந்திருக்காரு. வந்திருக்குமா என்னங்க பார்க்க எனக்கு உடம்பு சரியில்லை, சீரியஸாக படுத்திருக்கேன். எங்கள் ஊரில் 5 சிவனுடைய உலகம் முழுக்க வகுப்படுத்திட்டு இருக்கேன் ஆன்லைன். எல்லாருமே நான் உடம்பு சரியில் படுத்து தெரியும். ஒருத்தர் கூட நான் வந்து பார்க்கல. ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா சர்ச்சைகளும் வந்து என்னை வரமாட்டான். பார்த்தீங்கன்னா அவங்க சிவனுக்கு ஆற்றல் இல்லை, நாங்கள் ப்ரே பண்ணுறோம், உங்களுக்கு உடம்பு நல்லாயிடும். அப்படியா? சரி ப்ரே பண்ணு.
அப்பதான் யோசிச்சேன், ஏன்டா இந்த கிறிஸ்டியானிட்டி எல்லா இடத்துக்கும் போச்சுருக்காங்க, அது உடம்பு சரி நம்ம கும்பலாக போய் உட்காருவோம். நம்மளால சாவ திருமுறைப்பாங்க. தூத்துக்குடி போய் எல்லாம் கிளம்பிட்டு இருந்தாங்க ஆட்சியில், என்ன ஆட்சி இல்லை நம்ம ராமநாதன் சேர்த்த சாவ கிடக்கிறாராம், உயிரை போக மாட்டேங்கிறான், திருவாசகம் படிக்க போகிறோம். என்னது சாவ கிடக்கிறாரு, திருவாசகம் படிக்க போறீங்களா? பூமியை பேச வச்சு பாட்டி தமிழ் செத்தவனை குறைக்க வச்சுது, சாகடிக்கிறது. வரியம் பாட போறீங்களா? இல்லைங்க, நல்ல சிவனடியாருங்க, சாவரப்ப சிவபுராணம் கேட்டு சாவிட்டு அட பாவீங்களா, எல்லாம் இப்படி பண்றீங்க. அவங்க சொல்ற கேட்க நானும் வரேன், நான் சொல்ற வேண்டுதல் சொல்லிட்டேன். அந்த ஐயா திருமஞ்சர் நகரில் இருக்கிற சங்கராமேஸ்வரர் நிறைய திருப்பணிகள் செய்தவர், நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கிறார். நான் ஒரு ப்ரே பண்ணேன். ஆமாங்க, நாங்கள் ப்ரே பண்ணுறது அவங்க பாவம் விட்டால் சரிட்டாங்க, நாங்கள் கொஞ்சம் விட நீங்கள் ப்ரே பண்ண நல்லா இருக்கு. நாங்கள் போனோம், எல்லாம் இறைவா, இவர் நிறைய அரசியல்கள் செய்தவர், இவர் செய்ய வேண்டிய கடமையில் இன்னும் ஏதேனும் இருக்குமாய் இவர் மீண்டும் உயிர் பெற்ற நாங்கள் பாராயணம் செய்யும் இந்த சிவபுராண வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க 2 நாளைக்கு செத்துவார். அதனால தான் பசங்களெல்லாம் கூப்பிட்டு சாவரப்ப எங்கள் அப்பா திருவாசம் கேட்டு சாப்பிட்டுங்கிறான் பையன். போய் வேண்டிட்டு ப்ரே பண்ணணுமா, சொல்லிய பாட்டின் பொருள் வரிசையில் செட்டார் எடுத்து உட்காந்துட்டார். நார்மலாக டாக்டர் மிரண்டாங்க. என்ன அவங்க 2 பிள்ளைங்க டாக்டர் கையை பிடிக்குது நெஞ்ச வச்சு பார்த்துட்டு என்ன தாத்தா நார்மலாயிட்டாரு. அட பாவீங்களா, அவர் சொன்ன ஜெயேந்திரனா இப்படியாப்பட்ட திருவாசத்தை சாகிறதுக்கு படிச்சிருக்கு, இதனால உடம்பு சரியில்லை போய் படிங்க. அவன் படிச்சிட்டான் இல்லையா? எவ்வளோ மைனஸ் இல்லை, எல்லா ஊர்லையும் இப்போ படிக்க ஆரம்பிச்சுக்கணும் தெரியுமா? சீரியஸாக இருந்தால் போய் ஆனால் இருந்தப்ப திருவாசம் பண்ணால் என்ன கட்டிக்கிட்டு இடத்துல போய் அவன் பையன் செய்யலையா, இவனு உட்காந்து சிவராமன் அளவுக்குள்ள உட்காந்து அவன் அளவுடாத படிச்சுட்டு இருந்தான். இவன் சாமி இவங்களை பார்த்து வந்து போய் அங்கே அழுதுட்டு இருப்பான். இன்னொன்று, நான் வந்து பெரிய வேலை அடித்தோம் அப்படி வச்சுருந்தேன். நம்ம சிறுநேரம் இல்லையா, சொக்கர் இல்லையா, சாவரம் இருக்கிறக்குள்ள எனக்கு புத்தி கொடுக்க யோகிதை கிடையாது. செத்து சுண்ணாம்பாக்கிட்டு வந்து அந்த ஃபோட்டோ மாட்டி வச்சு நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு அவனுக்கு சிவமுத்தி தரணும். அதை நம்பிட்டு ஒரு முட்டாள் கூட அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு திருமுறை படித்து முத்தி கொடுத்து ஞான சம்பந்தர் எல்லாத்துக்கும் பதிகம் பாடினாங்கல்ல, முத்தி கொடுக்கும் பதிகம் பாடுறான் பாடல் இல்லை. அப்புறம் என்ன கண்டல் படிச்சு எப்படி முத்தி கொடுக்கும்? அறிவு வேண்டாம் சைவர்களுக்கு, வேணுமா இல்லையா? இது ஒன்று. இன்னொன்று, ஞான சம்பந்தர் எந்த கோயிலுக்கு போய் கும்பாபிஷேக பதிகமே பாடல, பாடுறாரா? எங்கேயாவது வந்து அம்மா எழுந்தருளச்சியும் பதிகம் பாடியிருக்காரா? இல்லை தானே. கும்பாபிஷேக பதிகம் பாடியிருக்காரா? இல்லை இல்லை. இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இதை வச்சு சிவனடியார் தானே அம்மையப்பா உருகி பாடுனேன், நான் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ண 5 லட்ச ரூபா பேரம் பேசினேன். இது ஒரு காமெடினா, வேதத்தில் இந்த மந்திர தந்திரமே இல்லை, வேத காலத்தில் உருவ வழிபாடு கிடையாது. எல்லாரும் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அப்புறம் எங்க பிரதிஷ்டா மந்திரம் எங்கேயாவது பிரதிஷ்டை பண்ண மந்திரத்தில் வேதத்தில் இல்லை. விளக்கம் வரும், தம்பி அனுப்பிச்சிருக்கிறது வரும், இன்னும் நிறைய வரும். அங்கே என்னன்னா ஆதிசங்கர பாடிய ஸ்லோகங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த அஷ்டகம், பஞ்சரத்னம், அப்புறம் 1008 போட்டி, லலிதா சகஸ்ரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு திருமுறையை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு ஆதிசங்கர பதிகளை வச்சுட்டு கும்பாபிஷேகம் கல்லை கட்டிட்டுருக்கான். இவனுக்குள்ள போட்டி சண்டை. தமிழில் செஞ்சாதான் எழுந்தருளாம, இவன் அவன் வந்து வடமொழியில் செஞ்சாதான். ஏன்னா சிவன் மொழியிலே தான் கிடந்த ஒரு இல்லைங்களா? மதுரையில் மார்வாடி சட்டத்திலே வந்து கலாமுதாங்கிறான் சொக்கனாலே தெரிஞ்சு அவன் செஞ்சு அங்கேயே உட்கார வச்சுட்டார். மதுரைக்காரனாலும் முடிக்கிட்டார், வெளியூருக்கு போடா, இவன் தான் எங்களை வந்து உண்மையாக அதை கேட்கறான். இந்த சவுக்கார் ஒரு கேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அவங்கெல்லாம் யாருன்னா மதுரை பாண்டிய மன்னன் படையெடுத்து போகிறாங்க இல்லைங்களா, நார்த் இந்தியாலாம் ஜெயிக்கிறாங்க. அப்போ இவங்க அங்கே போய் குடியேற்றிட்டு வந்துட்டார் மன்னன். அவங்க அந்த சொக்கர், நான் மதுரைக்கு பாத்தியப்பட்டது தெரிஞ்சுக்கிறதுக்காக தன் பேருக்குள்ள சொக்கர்னு சேர்த்திட்டாங்க.
அது சுழஞ்சிருவா சவுக்கார் ஆயிடுச்சு. அவங்க பாருங்க, இதுக்குன்னே வருஷம் ஒரு தடவை அங்கே ஒரு டீம் வரும் மதுரைக்கு. ஒரு 30-40 நாள் எங்களுக்கு தாங்க முடியாது. புது துணி கட்டினா அடுத்த புது துணியெல்லாம் கட்டுவாங்க. ஆனால் சாமி வந்து அப்படி பக்தியாக கும்பிடுறாங்க. அப்போ என்ன ஒன்று என்ன, இந்த எல்லாமே எதுவுமே இல்லை, எதனாலையும் இல்லை. அதாவது பொன்பட்டி செய்யும் பூஜனைகள் பூசைகள் ஆகாது, திருமுறை சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ பொன்பெற்று செய்யும் பூஜைகள் பூசணி ஆகுமா? எழுந்தருள். ஆக என்ன அன்பு அன்பு அன்பை தவிர உண்மை கிடையாது. தன்னை 3 பேருக்கு அடுவை சொன்னார். 3 பேருக்கு ஜாக்கிரதையாக இருக்கும். தன்னை சிவம் என்று கூறிக்கொள்வார். நான் இதற்காக உன்னை திருத்துவதற்கு வந்தவன் சொல்றேன். என்னை அடைந்தால் மட்டும் எனக்கு ஞானம் நான் சொன்ன 3 பேருக்கு எச்சரிக்கிறார். ஆக இன்னைக்கு ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம். கைலாசுடைய இயக்கத்துக்காக இந்த சம்பவம் நடந்தது. நான் கூட எடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல இல்லை, ஏன்னா பெரிய சப்ஜெக்ட் இருந்தாலும் 10 to 2 மணி நேரம் சொல்லியிருக்கேன்னா 2 மணி நேரத்துக்குள்ள எது பொய்ங்கிறத காட்டிட்டா 10 பேராவது அதையெல்லாம் நம்பி போய் வீணாக இருப்பாங்கல்ல. ரொம்ப செல்லத்தில் போய் உட்காந்துட்டு சாமி நல்லா வச்சிருப்போம், எங்கள் நல்லா தான் வச்சிருந்த சிவன் தினம் 3000-4000 எடுத்து போய் தர்மம் பண்ணுறாங்க. நாம் போய் உட்காந்துட்டு இடறினும் தளரினும் இனத்தரும் நோய் தொடரினும் வாழினும் சாவினும் அருந்தினும் போய் வீழினும் உலகங்கள் உருவேன் பெருந்துயர் தோன்றியவர் பிரிவரையும் அப்படின்னு படிச்சனா இருந்தாலும் பார்த்தார். அவனை அப்படியா படிச்சவன் எக்ஸாம் எடுத்து தினம் போய் எங்க சொன்னா அதை படிக்கணும்னா 98 எங்கள் அப்பா இந்த அன்பு சீக்வன்ஸும் ஒன்று நிறைய பேரை சேர்த்து கொடுத்தார். அவனையும் பிரச்சனையாகவும் பணம் போட்டோம்னா எங்கள் அப்பனும் பிடிச்சிட்டு எங்கள் சாமி தெருவில் நின்றுட்டார். சாமி கிட்ட போய் பெருமாளையே இப்படி ஆயிட்டேன்னா நான் பாடுறதேனா கேட்டு வரம் சாமி என்ன ஏன்னா சாமிகிட்ட தான் போட்டி திருத்தான் நாம் கிடைக்கணும் கேட்கிறோம். நீ பாட்டுக்க வந்துட்டு வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீடினும் அப்படியா? எனது உருநோய் தொடரும் உருநோய் கொடுத்து பார்ப்போமா? உருநோய் நீங்காத நோய்க்கு உருநோய். அதே போல நம்ம கிட்ட ஒரு அறியாமை இருக்கணுமா? நம்ம நிறைய பேர் என்ன கூட செலவு பண்ணிச்சுன்னா எந்த நோய் இருந்தாலும் டாக்டர்கிட்ட போகாதே, திருமுறைப்படி நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் நம்முடைய பெருமாள் பாடாறு மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்திட வல்லான். நமக்கு